गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धिविनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सिद्धापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सतगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख सौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहोदान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்ஞத்தில் நாம் நாலாவது ஸ்கந்தம் அந்த மும்மூர்த்திகளுடைய அனுக்கிரகம் பெற்றார் அத்ரி மகரிஷி. அனசூயா தேவிக்கும் அத்ரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகள் சோமனாகவும், அதாவது சந்திர பகவானாகவும், துர்வாசராகவும், தத்தாத்திரேயராகவும் அவதாரம் பண்ணுறாங்க. ஏன் அது பேர் 3 பேர் அனுகிரகம் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜெகதீஸ்வரன் அப்படின்ற சப்தத்தில் அழைச்சாராம் பகவானை. நாம் எந்த பாவத்தில் நினைக்கிறோமோ பகவான் அந்த ரூபத்தில் தான் காட்சி கொடுப்பான். ஜெகதீஸ்வரன்னா மும்மூர்த்திகளையும் ஜெகதீஸ்வரன் தான் குறிக்குது. ஏன்னா ஜகத்துக்கு ஈஸ்வரர்கள் மும்மூர்த்திகளும். ஏன்னா ஒருத்தர் படைக்கிறார், ஒருத்தர் காக்கிறார், ஒருத்தர் அழிக்கிறார், மும்மூர்த்திகள். அதனால் ஜெகதீஸ்வரன் சப்தத்துக்கு மும்மூர்த்திகளும் குறிக்குது. பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்திகளும் குறிக்கிறதுனால மும்மூர்த்திகள் காட்சியளித்தாங்க. அம்ச வாகனத்தில் பிரம்மதேவனும், ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும், கருட வாகனத்தில் சாட்சாத் விஷ்ணுவும் காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து என்ன வரமானுங்கன்னா, நீங்களே எனக்கு புத்திரர்களாக வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால ததாஸ்து பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். அவர்லாம் சந்திரனாகவும், துர்வாசராகவும், தத்தாத்திரேயராகவும் அவதாரம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நாம் இந்த தக்ஷயக்ஞ சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையான சரித்திரம் தக்ஷயக்ஞ சரித்திரம். அருமையாக ரொம்ப விதுரர் கேள்வி கேட்குறார். அதாவது விதுரர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, பவே ஷீலவதாம் சிரேஷ்டே தக்ஷோ துஹித்ருவத்சலஹ வித்வேஷம் அகரோத் கஸ்மாத் அனாத்ருத்ய ஆத்மஜாம் சதீம். 4வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம். அதில் சொல்கிறார், முதல் ஸ்லோகத்தில் விதுரர் சொல்கிறார், பவே ஷீலவதாம் சிரேஷ்டே, நன்னடத்தை உள்ளவர்களுக்குள்ள சிறந்தவராக சிவபெருமான் சொல்லப்படுகிறார். பவேன்னா நம்மளுடைய அப்படியேப்பட்ட நம்ம பாபத்தை எல்லாம் போக்குபவர். அப்படியேப்பட்ட பகவான் சிவபெருமான். பவ, சிவ, ஹர இதெல்லாம் மங்களகரமான சப்தங்கள். இதெல்லாம் சிவன்னாவே மங்களம். ஹரன்னா நம்ம பாவங்களை எல்லாம் போகும், நம்ம கவலைகள் எல்லாம்
ஹரணம் பண்ணக்கூடியவர் தான் ஹரன்னு பேர். அதனால் நமக்குள்ளே அதான் சொல்கிறேன், சிவநாமத்தை சொல்லும்போது சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்றிட சிவகதி தானே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். படிப்படியாக என்ன முன்னேற்றம் பாருங்க நாமா சொல்கிறதுல. சிவ 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 சிவான்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவன் சிவசிவன் யாரும் சொல்லலையோ அவன் தீவினையாளர். தீவினைனா பாவி. பாவி வாக்கில் பகவன் நாமா வராது. எவ்வளோ டக்கர் அடித்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ போய் தலையால் தண்ணி குடித்தாலும் சரி, அவங்களுக்கு அவ்வளோ லேஸில் பகவன் நாமா வந்துடாது. அது மேலே அலட்சிய புத்தி வந்துடும். ரெண்டு அக்ஷரம் தானே சிவா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதை போய் யார் சொல்லுவான்? அதை சொன்னால் என்ன வந்துடும், என்ன கிடைச்சிடும் தெரியாது. ஆனால் அது எல்லாத்தையும் கொடுத்துடுன்றது அவனுக்கு தெரியாது. சிவன்ற நாமத்தை பகவானுடைய நாமத்தை சொல்லி திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தார். அது வாசி யோகம் பண்ணி பல விதமாக அது அபியாசம் பண்ணி அவங்களுக்குள்ள ஞானம் வந்துடும். நாமா சொல்கிறவங்களுக்கு நாமா சொல்லணுன்னா அவங்களுக்கு பக்குவ புத்தி வந்துடும். யார் இடத்துல எப்படி பழகணும். ஃபஸ்ட்டு யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு நம்ம யதார்த்தமாக பேசுவோம். யதார்த்தம் இப்போ கூட அந்த தவறுகள்லாம் இருக்குது, அந்த யதார்த்தமாக பேசுறது. அது என்ன சில பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. சில பேர்கள் நம்ம ஏதாவது ஏடவடமாக பேசணும், கிண்டலாக ஒரு ஜாலியாக பேசிடுவோம், கிண்டலாக பேசினோம், அது நான் சீரியஸாக எடுத்துப்பாங்க. அது சீரியஸாக எடுத்துன்னு அது தப்பாக நினச்சிப்பாங்க. அது நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம ஏதோ யதார்த்தமாக பேசுகிறோம். ஆனால் இன்னார் இடத்துல சில பேர் இடத்துல அப்படியே சுடும். அவங்களோட பேசுறதுக்கே பயமாக இருக்கும். ஆமாம், அவங்கள ஜாக்கிரதையாக பேசணும். ஏதாவது தப்பாக வார்த்தை விட்டு விடாது. அவங்க தப்பான ஆள் தான் நம்மளை அப்படியே கண்டம் பண்ணுவாங்க. அதனால் அவங்களாம் நம்ம ஜாக்கிரதையாக பேச இருந்துருது. அப்போ நம்மளுக்கு யார் எப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு எல்லாருக்களையும் பேசுகிற மாதிரி யதார்த்தமாக பேசிடுவோம். ஆனால் பார்த்து பேசணும் உலகத்தில், இல்லையா? ஆனால் அது நாம தான் சொல்லி கொடுக்குது. நம்ம நாம நிறைய ஆவர்த்தி பண்ணால் நீங்கள் கூட ஜாக்கிரதையாக இரு, இது நெருப்பு சுடும், கை நெருப்பில் வச்சு என்ன ஆகும், டக்குன்னு சுட்டுரும். ஜாக்கிரதையாக. இவங்களோட கொஞ்சம் ஒரு அடி எட்டவே பழகு. இவங்களோட நம்ம சகஜமாக பழகலாம். இவங்களோட பழக முடியாது, இது நம்மளை சுட்டுறோம் அப்படின்னு இந்த நாம சொல்லி கொடுத்துரும். யாரத்தில் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்துரும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக பழகிடலாம். இந்த பக்குவத்தை நாம கொடுத்துரும். நாம நம்மளுக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கும். ஆமாம், யாரத்தில் எப்படி பழகணும் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி இந்த அனுபவத்துக்கு. இப்போது பாகவதம் படித்தோம், இப்போ கபிலோபதேசத்தை நம்ம ஷார்ட்டாக தான் பார்த்தோம். நீங்கள் அதை கோர்வையாக நீங்கள் கேட்டுன்னு வந்தீங்கன்னா அது எவ்வளோ விஷயம் அனுபவபூர்வமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி நம்மளுக்கு அனுபவமாக ஒரு பாகவதத்தை ஒரு உபதேசமாக எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அது உபதேசமாக மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அது அனுபவமாக அவங்களுக்கு வராது. சில பேர் ஒரு கிளாஸாக ஒரு கோர்ஸாக படிப்பாங்க. அப்படி படிக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அது அனுபவமாக வரணும்னா அது நாம தான் நிறைய ஆவர்த்தி பண்ண நாம என்ன பண்ண நம்மளுக்கு அனுபவமாகிடும். அந்த பாகவத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு அனுபவத்தையும் கொடுத்துரும். கிருஷ்ண அனுபவத்தை கொடுத்துரும். இப்போ தியான யோகத்தை பற்றி சொன்னோம், கபில வாசுதேவர். அதில் பார்த்தா சங்க சக்கர கதாதாரியாக வர்ணிக்கிறார். அதில் பார்த்தா ஒன்று அனுபவமாக இருக்குது. ஸ்லோகமாக படிக்க தேவாமிர்தமாக இருக்குது. அப்போ இது மாதிரி அதே சமயத்தில் கடைசி காலத்தில் மரணம் எப்படி அடைவாங்க அதை பற்றி நம்ம சொன்னோம். நம்ம சொல்லலை, இந்த பகவான் கபில வாசுதேவர் சொன்னதை நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னோம். வாச்சியமான ந புருதோபி காலபாஷ வசங்கதா. சொல்கிறா பகவான் நாமத்தை அப்படின்னா கூட சொல்ல மாட்டானா. வாச்சியமான புருதோபி சொல்ல மாட்டானா. என்னன்னா காலபாஷ வசங்கதா. ஆமாம், அவன் காலத்துக்கு வசப்பட்டவனாக இருந்தால், மோட்சத்துக்கு வசப்படாதவனா, பகவானுக்கு வசப்படாதவனா இருந்து காலத்துக்கு வசப்படுறவனா இருந்தால் அவன் வாக்கில் பகவான் நாம வராது. இப்போ நம்ம எத்தனையோ பேருக்கு பகவான் நாம பிரச்சாரம் பண்ணுறோம். சிரேஷ்டோ தக்ஷோ துஹித்ருவத்சலஹ. தக்ஷனுக்கு பெண்களே பிறந்தார்கள். 60 பெண்கள்.
அதில் 13 பெண்கள் கஷ்யபருக்கே கொடுத்தார். கடைசி பெண்ணாக இருக்கக்கூடிய சதி தேவி மட்டும் சிவபெருமானுக்கு கொடுத்தார். துஹித்ரு வத்சலகா, பெண்களிடத்தில் அதிகமான வாத்சல்யம் உடையவராம் தக்ஷன். துஹித்ருனா பெண்கள், வத்சலம்னா வாத்சல்யம், அதிகமான பெண்கள் பெண் பிரஜைகளிடத்துல பெண்கள் பிறந்தா அவருடைய பாசம் அதிகமாக, அப்பாவுக்கு தான் பாசம் அதிகமாக இருக்கும் இல்லையா. தக்ஷன் அப்படியேப்பட்ட பாசம் உள்ளவன். அதனால் பெண்களை சரியான ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. இவரை பார்த்தா சிவபெருமான் பார்த்தா பிசாசு மாதிரி இருக்காரா, ஆனாலும் அவர் கட்டி கொடுத்த விருப்பமே இல்லை. பிரம்மதேவர் தூண்டுதல்னால்தான் அவர் கட்டி கொடுத்தார். பிரம்மதேவர் தூண்டுதலால் தான் தக்ஷன் சதிதேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது சிவபெருமானுக்கு. இல்லாட்டி கொடுத்தே இருக்க மாட்டார். அதுதான் இங்கே விதுரர் கேட்குறாரு. பவே ஷீலவதாம் சிரேஷ்டே தக்ஷ துஹித்ரோத்சலா வித்வேஷம் அகரோத் தஸ்மாத் அனாதிருப்தி ஆத்மஜாம் சதிம். எதனால் சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் துவேஷம் ஏற்பட்டது? அது மட்டும் இல்லை, எவ்வளோ பிரியம். துஹித்ருவத்சலா, பெண்களிடத்தில் அதிகமாக பிரியம் கொண்ட அவர் செல்லமாக வளர்த்த, அதுவும் கடைசி பெண்ணு சதிதேவி தாக்ஷாயினி. அந்த அம்மா ரொம்ப பிரியம். செல்ல பொண்ணு இல்லை, கடைசி பெண்கள் தான். குட்டி பொண்ணு தான் செல்ல பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு அப்படி வளர்த்தவர். அப்படியேப்பட்டவர் அவளை அனாதரவு பண்ணிட்டாரு. அவள் தன் உடம்பை எரிச்சிக்கும் போது, யோகத்தினால தன் உடம்பை பஸ்மமாக்கி கொள்ளும் போது கூட கம்முனுந்தார், பார்த்துட்டு கம்முனுந்தார். அனாதரவு பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு பெண்ணை திறந்துட்டாரு. காரணம் என்ன? சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் போய் யாருன்னா இது தேசம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார் விதுரர். அடுத்தது கேட்குறார். கஸ்தம் சராச்சர குரும், அசையும் பொருள் அசையா பொருள்களுக்கெல்லாம் பெரியவராகிய தெய்வமாகிய அவர் எதனால் அவர்களுக்கு சிவபெருமானத்தில் போய் யாருன்னா பகைப்பாங்களா? சிவன் சாது இல்லையா? அதுதான் சொல்ல. கஸ்தம் சராச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம். யாரிடத்துல துவேஷமே பாராட்டாதவர், தேசம் பாராட்டாதவங்களுக்கு போய் நம்ம தேசம் பாராட்டுவோமா? இப்போ நம்மளை பகைக்கே படைக்கலப்பா, எல்லார் இடத்துலையும் சாந்தமாக நடந்துக்கிறாங்கப்பா, அவங்க இடத்துல பகைமை வளர்றதுக்கு காரணம் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. யாராவது நம்ம திட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை ஏதாவது துவேஷம் பண்ணாலும் பரவாயில்ல, யாருன்னா அவங்க கோபிஸ்டர் அப்படின்னாலும் கூட அவங்க பொல்லாதம்பா அப்படின்னு சொல்லலாம். யார் இடத்துலையுமே சாந்தமாக பழகக்கூடியவர், எல்லா இடத்துலையும் பிரியம் உள்ளவர், எல்லாருக்கும் நன்மையே விரும்புபவர். அப்படியேப்பட்ட ஒரு சிவபெருமான் யார்? எல்லாருக்கும் அப்பா தானே. பார்வதியின் அம்மானா சிவபெருமான் அப்பா தானே. அப்படியேப்பட்ட யார் இடத்துல விரோத பாவம் பாராட்டாதவர் போய் அவரிடத்துல போய் யாருன்னா விரோதம் பாராட்டுவாங்களா? சாந்த விக்கிரகம். அவருடைய ஸ்வரூபமே சாந்த ஸ்வரூபம். எப்போ யோகத்தில் தியானத்தில் சாந்த ஸ்வரூபியாக இந்த பாதி கண்களை மூடி, இந்த நெற்றிக்கண்ணை பாதியில் மூடிட்டு முக்கண்களையும் அழகாக சாந்தமாக பார்த்தா, யோக நிஷ்டையில் பார்த்தா சாந்தமாக, சிவன்னா சாந்தம் தான். சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட சத்தியஸ்வரூபான சிவம் நானா மங்களம், சாந்த விக்கிரகம். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு யோகமெல்லாம் கைகூடும். சிவனை நினைச்சாலே நம்மளுக்கு தியானமானது சீக்கிரமாக நம்மளுக்கு தியானம் ஒருமுகப்படும். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அவர். சாந்தனா அவர் தான் சதாசிவம் சொல்கிறோம் இல்லையா? அந்த சிவனேன்னு கிடக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா? சிவனேன்னு கிடைக்கிறது, நான் சாந்தமாக இருக்கிறேன், நான் யார் பேச்சுக்கு போகல அப்படின்ற இல்லையா? சாந்தமாக அந்த சாந்த விக்கிரக சாந்த விக்கிரகம் அவரை பார்த்தாலே நம்மளுக்கு சாந்தி உண்டாயிடும். அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல போய் யாருன்னா துவேஷம் காட்டுவாங்களா? அப்படிங்க. ஆத்மாராமம் கதம் துவேஷ்டி ஜகதோ தெய்வதம் மகத்து. அதே சமயத்தில் இன்னொருத்தருடைய உதவி எதிர்பார்க்காம தன் ஆத்மஸ்வரூபத்திலேயே ரமிக்கக்கூடியவர். அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல போய் இப்போ உன்னதனால நம்மளுக்கு சந்தோஷம் சொன்னால் அவரிடத்துல போய் நம்ம தொல்லை பண்ணுறோம். எனக்கு பணம் கொடு, எனக்கு காசு கொடு அப்படின்னு தொல்லை பண்ணுறோம். ஏன்னா அந்த பணத்தினால சந்தோஷம். அவங்களால ஏதாவது ஆக வேண்டியது இருந்தால் அவங்களுக்கு இம்சை பண்ணுறேன். அவரை தான் யாரையும் இம்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஆத்மாவிலே நம்பிக்கக்கூடியவராச்சே. அவரிடத்துல கதம் துவேஷ்டி. அதனால் அவரிடத்துல எப்படி துவேஷம் பண்ண முடியும்? உன்னால் எனக்கு ஆக வேண்டியிருந்ததுன்னா உன்னை நான் இம்சை பண்ணுவேன். யாரும் இம்சிக்காதவர் தன் சொரூபத்தில் நம்பிக்கை. அப்படியேப்பட்டவருக்கு போய் எப்படி துவேஷம் பண்ண முடியும்? ஆத்மாராமம் கதம் துவேஷ்டி ஜகதோ தெய்வதம் மகத்து. உலகத்துக்கே முதல் தெய்வமாகிய சிவபெருமான இடத்துல போய் ஜகதோ தெய்வதம் மகத்து, உலகத்தில் முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானத்தில் போய் யாருன்னா துவேஷம் காட்டுவாளா? ஏது தாக்கியாகி பிரம்மன் ஜாமாது ஸ்வசரஸ்ய வித்வேஷஸ்து எத பிரஷ்னம் பிராணம் தத்தியஜே துஸ்தியஜான் சதி.
அப்படியேப்பட்ட மருமகனுக்கும் மாமனாருக்கும் எதனால் துவேஷம் ஏற்பட்டது? அதே சமயத்தில் தன் மனைவியை அதே சமயத்தில் தன் பிராணுக்கு சமமானவளாகிய பார்வதி தேவி எப்படி துறந்தார்? தக்ஷணம் எப்படி எப்படி தன் பெண்ணை வெட்டு குத்தான் அப்படின்றத கேட்குறாரு கேள்வி. அதுக்கே அவர் சொல்கிறார், அப்போ மைத்ரேயர் பதில் சொல்கிறாரு, ஒரு சமயம் பிரஜாபதி ஸ்தானத்தில், அதாவது நாராயணுக்கு அடுத்த ஸ்தானம் பிரம்மதேவர், பிரம்மதேவருக்கு அடுத்த ஸ்தானம் பிரஜாபதி, சிறந்தவராக பிரகாஷ் யாருன்னா தக்ஷன். ஏற்கனவே கர்வம் அவனுக்கு, அதுவும் பிரஜாபதியாக அவனை ஆசனத்தில் உட்கார வச்சா இன்னும் கர்வம் அதிகமாகிடுச்சு. பிரஜாபதி ஸ்தானத்தில் தன்னை பிரம்மதேவருக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு தக்ஷனுக்கு, அதனால் கர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியேப்பட்டவன் ஒரு சமயத்தில் தேவர்கள்லாம் சூழ்ந்திருக்கிற சபையில் சிவபெருமானும் அங்கே வீட்டிருக்கிறார், பிரம்மதேவரும் வீட்டிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து தக்ஷன் அப்படி வந்த உடனே மகா தேஜஸ்வியாக பிரகாசித்து கொண்டு அப்படி வருகிறான். உள்ள சபையில் வந்த உடனே எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க, எல்லாரும் எழுந்து வரவேற்கிறாங்க. ஆனால் பிரம்மதேவரும் சிவபெருமானும் எழுந்திருக்காது காரணம் உண்டு. பிரம்மதேவர் அப்பா, என்னதான் புள்ள நல்லா பெயருடன புகழுடையவனாக இருந்தாலும் அப்பா புள்ளிக்கு வணங்குறதுன்றது எந்த காலத்துலையும் கிடையாது, அது தர்ம நீதியும் கிடையாது. அவர் உட்கார்ந்துருக்குது நியாயம். ஆனால் சிவபெருமானும் உட்கார்ந்துருக்காரு. சிவன் யாரு? இப்போதான் சொன்னோம், உலகத்தில் முதல் தெய்வமாக சிவபெருமான். அப்படியேப்பட்ட சிவபெருமானு பெரிய தெய்வம், மகத்துனா பெரிய தெய்வம். சரி, அவர் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் தவிர நமக்கு மரியாதை இல்லை. நமக்குள்ளே இருக்கிற பாகவதத்துக்கு, நம்மளுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு தான் மரியாதையை தவிர ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறோன்னா அது நமக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, நமக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை எல்லாம் வணங்குறாங்க அப்படின்ற கர்வம் உண்டாகாது. இவருக்கு எல்லாம் எழுந்து வணங்குறதுனால தக்ஷனுக்கு கர்வம் உண்டாச்சு, நம்ம எல்லாம் வணங்குறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வணங்கலை, அதுவும் சிஷ்யஸ்தானத்தில் உள்ள ஒரு மருமகன். என் பெண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னா என்ன அப்படின்னும் போது வணங்கணும் இல்லையா? வணங்கலை, அது அவனுக்கு பெரிய அவமானமாகி போயிடுச்சு. அப்போது சபையிலேயே நிந்திக்கிறான் சிவபெருமானை. அதாவது அயம் து லோகபாலானாம் யசக்னோ நிரபத்ரபஹ சத்திர் ஆச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா. நான் சாதுக்களுடைய ஆச்சாரத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன், என்னவோ என் பெருமைக்காக நான் சொல்லலை அப்படின்னு மாதிரி தன்னை தம்பாடிச்சுக்கிறான். தன்னை தவறாக நினைக்காதபடி அழகாக அப்படி பேசுகிறான். அது தக்ஷன். அயந்து லோகபாலக்னம் யசக்னோ, லோகபாலருடைய தேவருடைய புகழை கெடுக்கிறாங்க. ஒரு தேவஸ்தானத்திலிருந்து தேவருடைய புகழை கெடுக்கிறாங்க. நிரபத்ரபகா, கொஞ்சம் கூட வெட்கம் கட்டவனாக இருக்கிறான். யார்? சிவபெருமானை பார்த்து தக்ஷன் சபையில் எல்லாரும் எதிரும் சிவபெருமானை திட்டுறான், நிந்திக்கிறான். கொஞ்சம் கூட வெட்கம் கட்டவனாக இருக்கிறான். ஒரு மரியாதை தெரியவானாவா? ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இருக்க வேணாமா? ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு மாமனார், நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், என்னை பார்த்து எழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க, எழுந்து நமஸ்காரம் பண்ண தெரியாதா? ஒரு பெரியவங்களை மதிக்க தெரியாதா? அப்படிலாம் அப்படி தன்னைன்னு சொல்லிக்காமல் லோகபாலருடைய பெருமைக்கு கெடுக்கிறான் அப்படின்னு அப்படி போடுறான் வார்த்தை. சத்பிர் ஆச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா, சாதுக்களுடைய ஆச்சாரம் தெரியாதவனா இருக்கிறாங்க அப்படின்னு சிவபெருமான சொல்ல. ஏன ஸ்தப்தேன தூஷிதா, அதாவது திமிர்னால சாதுக்களுடைய ஆச்சாரத்தை உதாசீனப்படுத்துகிறான். ஏஷமே சிஷ்யதாம் பிராப்தோ, இப்போ தான் நேரடியாக சொல்கிறான் தக்ஷன். என்னுடைய சிஷ்யஸ்தானத்தில் உள்ளவன்
என் பெண்ணை கிரகிச்சவன் சொல்ற, ஏஷமே சிஷ்யதாம் பிராப்தோ என்மே துகிதுர் அக்ரஹித்து பாணிம் விப்ராக்னி முகதா சாவித்யா இவ சாதுவத்து. பிராமணருடைய முன்னிலையிலும் அக்னி முன்னிலையிலும் கைப்பிடிச்சு கொடுக்கப்பட்ட என் மருமக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இது போல எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். என்மே துகித்து அக்ரஹித்து, என் பெண்ணை கைப்பிடித்தவன். ஆனால் ஒரு சாது போல சாவித்திரிக்கு சமமான என் பெண்ணான இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இவரை எப்படியாப்பட்டவர்னா, கிரகித்வா மிருகசாவாக்ஷா, சாவித்திரி போல் என் அழகான பெண்ணை போய் இந்த குரங்குக்கு அப்படின்னு சொல்கிறான். சிவபெருமானை போய் சபையில் அப்படி நிந்திக்கிறான். இந்த குரங்குக்கு போய் நான் கொடுத்தனே என் பொண்ணை அப்படின்றான். கிரகித்வா மிருகசாவாக்ஷியா பாணி மர்கடலோச்சனக, மான்விழி போல, மிருகசாவாக்ஷியானா மான்விழி போல இருக்கக்கூடிய என் அழகான சதிதேவி என் பெண்ணை போய் இந்த குரங்கு போன்ற இருக்கிற கண்ணை உடையவனாகிய இந்த சிவனுக்கு கொடுத்தனே அப்படின்னு தசலட்சம் இந்த சபையில் நிறுத்துகிறான். மர்கடலோச்சனக பிரஜ்யுத்தான அபிவாதார்கே வாச்சாப்தி அக்ருதனோச்சிதம். எழுந்திருக்க வேணாம், சரிப்பா நமஸ்காரம் பண்ண வேணாம், ஒரு எழுந்தாது ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா, அதுவும் இல்லை. பிரத்யுத்தாய அபிவாத்தியாக ஒரு நமஸ்காரம் பண்ண வேணாமா, அதுவும் செய்யலை. வாச்சாப்தி அக்ருதா, சரி வார்த்தையாளது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வார்த்தையாலேயாவது ஒரு மரியாதை பண்ணியிருக்கலாமே, பண்ணலையே அப்படின்னு கோபம் அவனுக்கு, தக்ஷனுக்கு சொல்கிறார். வாச்சாப்தி அக்ருதனோச்சிதம், அதுதான் சொல்கிறார். பிரேதாபசேஷு கோரேஷு, அவனுக்கு நல்ல ஆச்சாரத்தில் இருந்தால் தானே அவனுக்கு நல்ல புத்தி வரும், நல்ல ஒரு நடத்தை கிடைக்கும். அவனை பிரேதங்களோடையும் பூத பிசாசங்களோட வளர்த்துறவனுக்கு என்னமா அவனுக்கு நாகரிகம் தெரியும்? அந்த பேய் பிசாசு பிரேத பூதம் நடத்த தான் அவனுக்கு இருக்கும், மரியாதை கெட்டத்தனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நிந்திக்கிறான். பிரேதாவசேஷு கோரேஷு பிரேத பூதகண ஏற்படுறதா, கோரமான பிரேத பூதங்களோட சஞ்சாரம் பண்ணுறவனுக்கு அந்த புத்தி தான் வரும். அவளுக்கு மரியாதை எங்கே தெரியும்? கர்வம் தான் இருக்கும் அப்படின்றார், முரட்டுத்தனம் தான் இருக்குன்றார். பிரேதாபசேஷு கோரேஷு பிரேத பூதகண ஏற்படுறதா அடுத்து உன்மத்த வண்ணப்னோ யுப்தகேஷு ஹசன்ருதன்னு. பித்தானு ஒருத்தர் பாடினார் இல்லையா, இங்கே உன்மத்தன், அதான் சில பேய் பிசாசு பைத்தியக்காரன் இவன் ஒரு பித்தன், இவன் தலைவெறி கோலமாக அங்கே போய் சுடுகாட்டில் போய் டான்ஸ் ஆடுறான், அவன் அங்கே நர்த்தனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இவங்க வாழ்நாள் முழுதும் ஆடின ஆட்டத்தை அடங்கிட்டாங்களே, அவங்கள பார்த்து அவர் ஆடுறாரு. வாழ்நாள் முழுதும் நீ எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்ப, அந்த ஆட்டத்தை நிறுத்தது தான் அவங்க அந்த ஆட்டத்தை நிறுத்திட்டு இப்போ நான் ஆடுறேன் பாரு அப்படின்னு தான் காலஸ்வரூபியார் கூட ருத்ரன் வந்து அங்கே நர்த்தனம் ஆடுறாரு. உங்கள் ஆட்டம் எவ்வளோ தாண்டா, சுடுகாட்டில் வந்து அவங்க ஆட்டம்லாம் தெரிஞ்சிடும், அடங்கிடும். அப்படியேப்பட்ட சிவபெருமானை இங்கே சொல்கிறார். அடுத்து உன்மத்த பக்தப்தம் வியப்தகேஷோ ஹசன்ருதன்னு. ஒரு சமயம் சிரிக்கிறான் நடராஜர், நடனம் ஆடுறாரு. ஒரு சமயம் திடீர்னு சிரிப்பாராம், ஆஹான்னு. ஒரு சமயத்தில் திடீர்னு அழுவாராம். ஏன் அழறாரு, ஏன் சிரிக்கிறாரு தெரியல, காரணம் இல்லாமல் பைத்தியம் போல நடந்துக்கிறாரா சிவபெருமான். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுதி உன்மத்த வண்ணக்னோ வியப்தகேஷோ ஹசன்ருதன்னு சிதாபஸ்ம கிருதன்ஸ்தாடஹ பிரேதாசங்க அஸ்திபூஷணஹ. அதாவது செதையில் ஏற்றப்பட்ட அந்த பிணத்தினுடைய சாம்பல் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறாராம், அதான் ஒரு அலங்காரம். சிதா பஸ்மா கிருதஸ்தானஹா அக்கிருதஸ்தானஹா. ஒரு குளியல் கிடையாது, எங்கேயுமே குழி போதில் அப்படியே அழுக்கடைஞ்ச உடலோடு இருப்பார். ஆனால் பொன்னார் மேனினார் பிரகாசிக்கக்கூடியவர் சிவபெருமான். சிதா பத்மஸ்ம கிருதஸ்தானஹா பிரேத அஸ்திரங்க அஸ்திபூஷணஹா. பிரேதத்தினுடைய அந்த எலும்புகளையே மாலையாக அதுவே பூஷணமாக எலும்பு மாலைகளை கழுத்தில் அணிஞ்சு இருப்பாராம் பகவான். மண்டை ஓடுகளை, அந்த பிரேதத்தினுடைய மண்டை ஓடுகளையே மாலையாக, கபாலீஸ்வரர் சொல்கிறேன் இல்லையா, கபாலங்களையே மாலையாக தரித்து கொண்டிருக்கிறவர் கபாலீஸ்வரர் மயிலாப்பூரில் போனான்.
சிவாபதேசோ ஹி அசிவோ மத்த ஜனப்பதி. ஒருவேளை இவன் புகழானா, எனக்கு டவுட்டாக இருக்குது. இவன் புகழானா இழகிறானா? பார்த்தா எல்லாம் புகழ்ச்சியாகவே இருக்குது எல்லாமே பார்த்தா. ஆனால் அந்த தக்ஷன் சொல்கிறது அழகாக இருக்குது பார்த்தா. பாருங்க, எலும்பு மாலைகள்லாம் தளித்திருக்கலாம். நீ என்ன புதுசாக மலர் மாலைகள்லாம் போட்டுக்கிறியே, உன் உடம்புல எலும்புலாம் நான் ஒரு மாலையாக போட்டுக்கிறேன் போடா அப்படின்னு. இந்த எலும்புக்கு உனக்கு ஒரு அழகான மாலையா? உள்ள பார்த்தா எல்லாம் இந்த தோல் முடிய உள்ள பார்த்தா ஒரு எலும்பு. அதான் சொல்றாங்களே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னுவாங்க. உள்ள அந்த கல்லறைகள் பார்த்தீங்கன்னா தோண்டி பார்த்தோன்னா உள்ள எலும்பு கூட தான் இருப்போம், புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த எலும்புன்னா நான் ஆட்டம் போடுறது தெரியுமா? அது சதை மூடி இருக்கும் போது இந்த தோல் ஷைனிங்கு, இந்த தோல் ஷைனிங்கு உள்ளே பார்த்தா எலும்புங்க. இது மண்டை ஓடு, ஒரு மண்டை ஓடு. அந்த மண்டையில் பார்த்தா ஸ்கெலிட்டன். அது பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம், சினிமாலாம் போட்டுருக்காங்க. இப்போ லேப்லாம் பார்த்துருப்பாங்க, ஸ்கூல் லேப்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாம் காலேஜ் லேபில் ஸ்கூல் லேப்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஸ்கெலிட்டன் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அதில் நீ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. எல்லாம் ஸ்கெலிட்டனும் லைனாக நிற்க வச்சுருந்தா அது லைனாக எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். எலும்பு வளர்ச்சி பொறுத்து. ஆனால் அது தோல் மூடி அதுக்கு கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய் வச்சு அதுக்கு என்னென்னலாம் அலங்காரம் பண்ணால் அது அழகான ஒரு பொருள் ஆயிடும். அது அழகான மனுஷ ரூபமாக சித்தரிக்கப்படுது. அப்போ என்னடான்னா இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா ஒரு எலும்புடு தான் அது. அந்த எலும்பை தான் ஒரு மாலையாக அந்த மண்டையோட இந்த மண்டை தாண்டா இவ்வளோ, இந்த முக அழகு தான் பார்த்து, இந்த முகம் தான் பார்த்தா அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், பல விதமாக தலைவாரிக்கிறது, பல விதமாக என்னென்னவோ அலங்காரம் பண்ணிக்கிறது, பவுடர் அடிச்சு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறது, என்னென்னவோ பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு மூஞ்சிக்கு சில பேர் பேய் மாதிரி ஃபுல்லாக சந்தனம்லாம் பூசிக்கின்னு படுத்து தூங்குவாங்க காலைல. அந்த எலுமிச்சம்பழம் என்னென்னவோ வச்சுக்கிட்டு என்னென்னவோ காயெல்லாம் வச்சு, ஏன்னா முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, ஷைனிங்காக இருக்குமா. கபாலீஸ்வரர் பார்த்தா தெரியும் முகம் எப்படி ஷைனிங்காக இருக்குது. அந்த எலும்பு ஓடெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் தோணும். இந்த இந்த எலும்பு கூட இருக்கு, இந்த எலும்பு மண்டை இருக்கு, இது எத்தனை ஷைனிங் பண்ணியிருக்கோம், எத்தனை மேக்கப் பண்ணியிருக்கோம். இது இந்த முகத்தில் எவ்வளோ சந்தனம் என்னென்ன பூசுவாங்கல்ல, பூசி அப்படியே பேய் மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிட்டோம்னா அது ஷைனிங் ஆகுமா பேசலாம். அதுக்கு என்னென்னவோ காயெல்லாம் போட்டு என்னென்னவோ வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க. அது பியூட்டி பார்லரில் போனால் அந்த ஃபேஸுக்கு அவ்வளோ அதில் ஆயிரக்கணக்காவா 50,000லாம் கூட செலவு பண்ணுவாங்க அந்த பியூட்டி பார்லரில் போய். அது முக்கால்வாசி லேடிஸ் தான். ஜென்ஸுக்கும் இந்த முடிக்காக, இந்த மூஞ்சிக்காக. கடைசியில் பார்த்தா இந்த கபாலீஸ்வரர் பார்க்கல. அஸ்தி பூஷணாக எதிரடா அழகுனா இந்த அஸ்தி, இந்த எலும்பு கூட இருக்கு, இந்த எலும்பு மண்டை ஓடுகள் தான் அவருக்கு பூஷணமா, அவர் மாலையா அணிஞ்சிருக்கிறாராம். அதான் உண்மையான அலங்காரம். இந்த ஃபேஸ் இது பண்ணல க்ரீம்லாம் போட்டுக்கணும் என்னென்னவோ கெட்டுக்கிறாங்கல்ல மூஞ்ச பார்த்தா அப்போதைக்கு ஃபேஷனாக இருப்பாங்க. ஆமாம், வீட்டில் போய் பார்த்தா பேய் மாதிரி இருப்பாங்க, வெளியில் வரும்போது பார்த்தா நல்லா அப்படி இருப்பாங்க. எல்லாம் மேக்கப்பு. பொய்யை தானே மக்கள்லாம், பொய்யில் தானே மக்கள்லாம் மயங்குது, உண்மையானதில் மயங்கலையே. உண்மையானது மயங்கன்னா அந்த சிவபெருமானை பார்க்கணும். அந்த எலும்பு தானே மண்டவோடு, இந்த மண்டவோடு தானே நீ மயங்க நிறுத்தினாலா? அப்படின்னா நீயே மன்மதனை எரிச்சிடலாம். அது தெரிஞ்சுக்கிட்டா சிவபெருமான் மாதிரி சிவபெருமானை தியானம் பண்ணாவே, சிவனை பற்றி பேசினாவே நீயே மன்மதனை எரிச்சிடலாம். அது ஆணோ பெண்ணோ, ஆணுடைய முகமாக அழகுன்னு பெண் மயங்கிறதுலையும், பெண் முகத்தை ஆணை பார்த்து மயங்கிறதுலையும் ஆசையை விட்டுவிடும். அஸ்தி பூஷணாக இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடதி உன்மத்தவன் அக்னோ வெப்தகேஷு ஹசன் ருதன் சிதாபஸ்ம கிருதஸ்நானக பிரேத அசங்க அஸ்திபூஷண சிவாபதேசோ ஹசிவோ பிரமத்தோ மத்த ஜனப்பிரிய. பித்து பிடித்தவர்களுக்கு பிரியமானவனா பகவான் சிவபெருமான். பித்து பிடித்தவனாக அலைகிறானா தலைவெறி கோலமாக. அந்த செம்பட்ட மயிரை வச்சுட்டு அப்படி பிரேதாவசேஷ அஸ்தி
சிவன் என்ற பேர் உடையவன், ஆனால் அமங்கலமானவன், அமங்கலமான பூஷணங்களை போர்த்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு தக்ஷன் வந்து திட்டுறான். திட்டுற மாதிரி தெரியல, இது நல்லா பார்த்தா புகழற மாதிரி தான் இருக்குது. சிவனை பற்றி அப்படி வர்ணிக்கிறான், புட்டு 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 வர்ணிக்கிறான். எவ்வளோ சிவனை தியானம் பண்ண நீ அமாவாசை ரொம்ப பகவான சிவபெருமானை பற்றி தியானம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது, சந்தோஷமாக இருக்குது. சிவாபதேஷோ ஹி அசிவோ மத்தோ மத்த ஜனப்பிரிய பதிகி பிரபத பூதானாம் தமோ ஆத்மகாத்மனாம். தமோ குண வடிவமானவர். ஆமாம், தமோ குணத்துக்கு அதிபதி தான், சரி. ஆனால் அந்த தமோ குணத்தை போக்குபவர், நமக்குள்ளே இருக்கிற அறியாமையை போக்குறதுக்காக தான் இப்படியாப்பட்ட பேய் வேஷம் போடுறது அவர். பதி பிரமத பூதானாம், பூதகணங்களுக்கு பதியாக சஞ்சாரம் செய்கின்றார். ஆனால் பார்த்தா சுத்தமாக சகல ஜீவராசிகளுக்கும் பிரமத பூதானம், பூதானம்னா பூதகணங்களுக்கு மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் பதியாக இருக்கக்கூடியவர். அதான் பசுபதின்னு சொல்கிறோம் அவரை. அப்படிப்பட்ட பசுபதி, பசுனா ஜீவாத்மாவுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆனால் பார்த்தா பிரமதநாதானம் தமோ மாத்திர ஆத்மகாத்மனம். ஆனால் பார்த்தா தமோ குணம் மாத்திரம்தான் ஒரு இடத்துல நிறைஞ்சிருக்குது. ஆனால் அவர் வந்து உலகத்துக்கு பதின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தக்ஷன் சொல்கிறான். தஸ்மா உன்மாதநாதாய நஷ்ட சௌச்சாய துர்ஹிருதேகே. ஒரு குளியல் கிடையாது, ஒரு சுத்தபத்தம் கிடையாது, ஒரு ஆச்சார அனுஷ்டானம் கிடையாது, எந்த வித ஒரு சடங்கு சம்பிரதாயத்துலையும் ஈடுபட போகிறதில்ல. பிசாசு போய் இந்த பிசாசுக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், நானாக கட்டி கொடுத்துட மாட்டேன், பிரம்மதேவருடைய தூண்டுதல்னால தான், நிர்பந்தத்தினால தான் என் பொண்ணை கட்டி, சாவித்திரி போல் என் அழகான பெண்ணை இந்த பிசாசுக்கு போய் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். தத்தாபத மயா சாத்வி சோதிதே பரமேஸ்வரினா. பரமேஸ்வரி யாரு? பிரம்மதேவர். அவர் சோதித, அவரால் அவருடைய தூண்டுதல்னால்தான், அவருடைய நிர்பந்தத்தினால்தான். சாத்வி தத்தாபத மயா சாத்வி. தத்தா, நான் தத்தம் பண்ணேன், அவன் தத்தம் பண்ணிட்டேன் என் பொண்ணை. ஆமாம், போய் இந்த பிசாசுக்கு போய் தத்தம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்படியே போட்டுக்குது பாதம். தத்தா பத மயா சாத்வி. எங்கேயோ கந்தல் குளத்தில் போய் தள்ளாமே, போய் இந்த பிசாசுக்கு எதுவும் கட்டினனே அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஆமாம், இந்த பாக்கியம் பாரு, சிவபெருமானுக்கு மாமனாராக இருக்கிற பாக்கியம் கிடைச்சி இப்படி தான் திட்டுறான். இதை கேட்டாரே இல்லையோ, உடனே நந்திகேஸ்வருக்கு கோவம் வந்துச்சு. ஏன்டா ஆடு மாதிரி கத்துற, சீக்கிரம் ஆட்டு முகத்தோட நான் போயிட போகிறேன், சிவபெருமானை போய் துவேஷிக்கிறியே. சிவபெருமானை துவேஷிக்கிறோன்னா எத்தோடனே சாபம் கொடுக்கல. இவன் என்ன பண்ணுறான், இது மாதிரி இவன் சிவனுடைய ரூபத்தை தரித்திருக்கிறான், அஸ்தி மாலையை தரித்திருக்கிறான், எலும்பு மாலையை தரித்திருக்கிறான், இந்த சுடுகாட்டில் வாசம் பண்ணுறான், இவனுக்கு போய் நான் பொண்ணை கொடுத்தேன். ஆனால் இவன் பைத்தியக்காரன், பித்தன் அப்படின்னா. ஒரு பாடுகளில் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் நினைக்கின்ற வெண்ணெய் நுள்ளு அரு கடவுள் அத்தா உனக்கு நீ ஆளு என்னெல்லாமே. அந்த பாட்டு மறந்து போச்சு. பித்தாப்பிரை சூடி சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல அடியெடுத்து கொடுத்தது பித்தா என்று பேர். திருவெண்ணைநல்லூர் அவர் இந்த சிவக்ஷேத்திரத்தில் முதல் காட்சி கொடுத்தார் இல்லையா, லிங்கேஸ்வரர் பகவான். அந்த கல்யாண சமயத்தில் ஆட்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுகிரகம் பண்ண இடம். அவர் ஃபர்ஸ்ட் பித்தான் தான் பாடினார். இந்த ஒரு சரித்திரத்தெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா. சிவனை பற்றி நினச்சாலே இது ஒரு உபன்யாசம் மாதிரி எனக்கு பண்ண தோணலை. எனக்கு ஏன்னா நான் இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் போல தோணுது. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. சூத்திரனுக்கு வேதம் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. அனிச்சன் அப்பியதாம் பாலாம் சூத்திரையே ஓசதிம் கிராம் அப்படி சொல்கிறான். ஒரு கிரியையில் அசுச்சியாக இருக்கக்கூடிய, கிரியையில் அதிகாரம் இல்லாதவனுக்கு மானே பின்ன சேதவேஹே, அதே சமயத்தில் தர்மத்தினுடைய கரைகளை உடைத்தெறிந்தவனாகிய, தர்மத்துக்கு விரோதமாக நடப்பவனாகிய சிவனுக்கு போய் ஒரு சூத்திரனுக்கு வேதம் கொடுத்த மாதிரி நான் என் பொண்ணை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் தக்ஷன். உலக நடத்திக்கு வேறுபட்டவர் தான். லௌகீகமாக இருக்கிறவங்களுக்கு சிவனை பார்த்தா பிடிக்காது. சிவன் ரொம்ப பரிசுத்தமானவர்.
ஆனால் அவர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பார்த்தா சாந்த சொரூபியாக இருக்கார். பார்த்தா நிந்திக்க தகாதவரை போய் நிந்திக்கிறானா, அவர் பாட்டுக்கு சிரிச்சுன்னு பொறுமையாக இருக்காரா. அவருக்கு எல்லாம் சமத்துவம் தான். தன்னை துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி, மௌனமாக இருக்கார். நிந்தனை பண்ணதாலும் சரி அப்படியே இருந்தார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவர் சந்தோஷமா அடையார். ஸ்தோத்திரம் பண்ணாலும் அப்படியே தான் இருப்பார். சரி, தகுந்த காலத்தில் இவனை பார்த்துக்கலாம். சரி, நம்மளை திட்டுறான், சபையிலே எல்லாரும் எதிரும் நிந்திக்கிறான், நிந்திக்கிட்டோம் விடு அப்படின்ட்டு கம்னு விட்டார். தன்னை நிந்திச்சா கம்னு தருவார் பகவான் சிவபெருமான். அப்போதே பெருசாக பேச மாட்டார். அவர் இது நிந்தனையும் ஸ்துதியும் ஒன்று தான் அவருக்கு. அது எத்தனை அதுக்கப்புறமா இவ்வளவு சொல்லியும் அவர் சிரிச்சுன்னே கம்னு இருக்காருன்னே அவனுக்கு கோவம் வந்துச்சு. நம்ம ஒருத்தர் திட்டினே இருக்கிறோன்னா அவங்க வந்து அவங்கன்னா நான் சிரிச்சு அவங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே செம டென்ஷன் ஆகிடும் இல்லையா. அது மாதிரி தக்ஷனுக்கு கோவம் வந்துச்சான். அதனால் என்ன சொல்கிறான், ஜலபூர்வமாக அவருக்கு சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ தேவர்களோடு வந்து ஹவிர்பாகத்தை பெற தகுதியற்றவனாக போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். அதே சமயத்தில் உன்னுடைய தத்துவத்திலிருந்து அவயந்து தேவயஜனஹா இந்திரோ உபேந்திராதிபிர்பவஹ சகபாகம் ந லபதாம் தேவ கணாதமஹ தேவகணங்களுக்குள் அதமமானவனே அப்படின்னு திட்டுறான். நீ இந்திரன் உபேந்திரன் போன்றவர்கள விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களுக்கு கூட சமமாக பாகம் பெற தகுதியற்றவன், நீ தகுதியற்றவனா போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். சகபாகம் ச லபதாம் தேவகணாதமா அப்படின்றார். அயந்து தேவஜன இந்திரோ உபேந்திராதிபர் பவஹ அப்படின்னு சொல்றார். நிஷித்தியமான சதஸ்ய முக்கிய தக்ஷோ கிரித்ராய விசுர்ஜ சாபம் தஸ்மாத் வினிஷ்கிரமிய விவருத்த மன்யோ ஜகாம கௌரவிய நிஜம் நிகேதனம். இதெல்லாம் சொன்ன உடனே நந்திகேஸ்வரர் கோவம் வந்துச்சு. நம்ம சிவபெருமான் சைலண்டாக கம்முன்னு உட்காந்துருக்காரு, இவன் தக்ஷன் இப்படி சாபம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு, டேய் ஏன்டா ஆடு மாதிரி கத்துற, நீ சீக்கிரமாக ஆட்டு முகம் முடியும்னா போயிடுவிடா அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. புத்தியா பராவித்யா இந்தியா விஸ்மிருதாத்மகதி பசு. உனக்கு பௌதிகமான விஷயத்துல தான் புத்தி ஏற்படும், ஆன்மீக தத்துவ விஷயங்கள்ல உனக்கு புத்தி ஏற்படாது, வைராக்கிய விஷயத்துல உனக்கு புத்தி ஏற்படாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. முன்னெல்லாம் அந்த காலத்தில், இப்போல்லாம் சாபம் கொடுக்குற நீ அப்படி போய்டு இப்படி போய்டும் பரவிதமாக சாபம் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் சாபம் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, உனக்கு வந்து பக்தியில் நீ உனக்கு நல்ல வைராக்கியத்தில் ஞானத்தில் புத்தி ஏற்படாமல் போகட்டும், அதுதான் பெரிய சாபமே. நீ லௌகியத்தில் நல்ல பலன் அடைவே, ஆனால் ஆன்மீகத்தில் உனக்கு புத்தி ஏற்படாமல் போகட்டும், ஞானத்தை அடைய மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதுதான் பெரிய சாபமே. இப்போலாம் அதை பற்றிலாம் கேர் பண்ண, அப்படி ஞானத்தை அடையாமல் போனால் பரவாயில்ல போ, எனக்கு நல்ல பணம் கிடைக்குமா, செல்வம் கிடைக்குமா, சுகபோகங்கள் நல்லா கிடைக்குமா, அதுக்கு நான் குறைச்சி அதுக்கு எனக்கு சாபம் கொடுத்துடாத, ஆமாம் அது எனக்கு குறையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் சாபமே வேறு மாதிரி சாபம் கொடுப்பாங்க. தத்துவ விஷயத்தில் உனக்கு புத்தி ஏற்படாமல் போகணுன்னா அதுதான் பெரிய சாபம் அப்படின்னு நான் ஜென்மா கரையாதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, புத்தியா பராவித்யாயின்யா விஸ்மிருதாத்மகதி பசு ஸ்திரீகாமஹா, பெண்களிடத்துல அதிகமான காமம் உடையவனா போக கடவாய் உன்னை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு தக்ஷனுக்கு சாபம் கொடுக்குறாரு. யாரு? நந்திகேஸ்வரர். அது மட்டும் இல்லை, அஸ்து அதிராம் தக்ஷோ பஸ்தமுகோ அசிராத்து, சீக்கிரமாக நீ ஆட்டு முகத்தோடையவனாக போக கடவாய் அப்படின்னு ஆடு மாதிரி மேமே கத்தி கடல ஆட்டு முகத்தோடையவனாக போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. இப்படி சாபம், இவர் சாபம் கொடுக்கறது, அவன் பிரதி சாபம் கொடுக்கறது, திருப்பி இவர் சாபம் கொடுக்குறது, இப்படி சாபம் பிரதி சாபம் நடந்துன்னு இருக்கும்போது சிவபெருமானுக்கே பார்த்தார், நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் அவன் கோவப்படுறான். ஒருத்தர் பிடிக்கலன்னு சொன்னால் அவங்கள பார்த்தா எரிச்சல் உண்டாங்க பாட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டா தக்ஷனுடைய கோபமும் தனியும், தகுந்த காலத்தில் நம்ம தண்டிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு நந்திகேஸ்வரன் கோவப்படுறாரு. யாரை தடுக்கிறது? இவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக எழுந்து போயிட்டோடனே எல்லாமே கணங்கள்லாம் பின்னாடி பின்தொடர்ந்து போயிடுச்சு சிவபெருமான் நோக்கி. அது பிறகு மாமனார் மருமகனும் பேச்சுவார்த்தையே கிடையாது. எத்தனை காலம்னே சொல்ல முடியாதான். சுமகான் அதிசக்கரமே அப்படின்னு சொல்ல, சுமகான் அதிசக்கரமே அப்படி நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தான். மைத்ரேய வாச்ச
சதா வித்வேஷதோர்யேவம் காலோவே திரியமானயோஹோ ஜாமாதுஹோ. அதாவது நீண்ட கால பகைமையினால தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் திரியமான யோகம் மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஜாமாதுகு ஸ்வசலசியாபி சுமகான் அதிவே சக்கரமே வேண்டார். மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் சண்டை. அவருடைய கௌரவத்தை பாருங்க. உங்க ஒப்பங்காரன் என்ன மாதிரி திட்டினா தெரியுமா? அப்படின்னு போய் வீட்டில் போய் மனைவிகள் சொல்லலையாம், அப்படியே மறைச்சிட்டார். நல்லவங்களுக்கு அழகு சொல்லாமல் நடந்தது தான் அப்படின்னா இல்லையா? அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த சபையில் நடந்த விஷயம் வீட்டில் அவங்க மனைவிக்கு சரிதேவிக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது மாதிரி உங்கள் அப்பா என்னை நிந்திச்சிட்டாரு, இது மாதிரி பேசிட்டாரு, என்னை சாபனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலை. நான் கம்முன்னு தான் இருந்தேன். சைலண்ட்டாக அப்படியே அடக்கிட்டாரு. அதுதான் ஒருத்தரை பற்றி நம்ம குறை சொல்ல நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம ஒருத்தரை பற்றி குறை சொன்னால் நம்மளை வசதியாக நினச்சிப்பாங்கன்னு நம்ம பேர் தான் கெடும். யாரை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி யாரையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நாம் ஒருத்தரை பற்றி நம்ம குறை சொல்கிறோன்னா நம்மளை பற்றி நல்லா கௌரவமாக நினச்சிப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் நம்மளை மட்டமாக நினைப்பாங்க. என்ன இப்படி குறை சொல்கிறாங்க, அவங்க பார்த்தா அவங்கள நமக்கு பழகுறாங்க, இவங்களும் நமக்கு பழகுறாங்க. அவங்க பார்த்தா இவங்கள பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டுறாங்க, ஆனால் இவங்க மட்டும் பார்த்தா அவங்கள பற்றி இவ்வளோ குறை சொல்கிறாங்களே, சே இது என்ன புத்தி இது அப்படின்னு நம்மளை பற்றி தப்பாக எடை போட்டுருவாங்க. அதனால் யாரை பற்றி சொல்லாமல் இருக்கிறது தான் உத்தமம். அவங்கள பற்றி கெட்டதாகவே இருந்தாலும் நம்மையே அதை சொல்லுவானே, பகவானாக பார்த்து என்ன பண்ணுறானோ பண்ணிட்டோம், அவ்வளோதான். பகவானை பார்த்து தண்டனை கொடுக்க போகிறோம், நீ எதுக்கு அதை போய் சொல்லுவானே? அதனால் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை வேணால் பண்ணணும். அவங்களுக்கு அந்த மாதிரி நம்மளை பற்றி குறையாக நினைக்காத புத்தி அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அதனால் மாதுகு ஸ்வசரஸ்யாபி மகான் அதிசக்கரமே. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. சிவனுடைய மகிமை மட்டும் இல்லை, ஒரு ஒரு நம்மளை மதிக்கத்தக்கவர்கள் வந்தாங்கன்னா நம்ம எழுந்திருக்கணும், நமஸ்காரம் பண்ணணும். அதே சமயத்தில் யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா பகவானுக்கு நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குள்ள பகவான் இருக்கிறான். அதனால் எல்லாருக்கும் அவங்க துவேஷிக்கத்தக்கவன் நல்லவன் கெட்டவன் எல்லார் ஹிருதயத்துலேயும் பகவான் இருக்கானா இல்லையா? நீ அவங்கள பார்க்காத, அவங்க விரோதிகளோ எதிரிகளோ அவங்க நண்பர்களோ அதை பற்றி பார்க்காத, அவங்களுக்குள்ள பகவான் இருக்கான். அதனால் யாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணி தான் தீரணும், இல்லைன்னா நீ பகவான் அவமதிக்கிற மாதிரி. அதுதான் கபிலோபதேசத்தில் பார்த்தோம். நீ மற்றவங்களை துவேஷம் பண்ணிட்டு நீ விக்கிரக ஆராதனை பண்ணால் அதில் பகவான் சந்தோஷம் அடைய மாட்டாராம். நீ அங்கே அந்த ஆத்மாவை துவேஷம் பண்ணிட்டு, ஏன்னா உயிரோடு இருக்கிற மனுஷனை துவேஷம் பண்ணிட்டு அவன் உயிர் இல்லாத சிலையில் மட்டும் நீ என்ன பகவானை பார்த்துட்டு போகிற? அதில் எப்படி உனக்கு பக்தி வந்துடும்? அதனால் இப்படி இருக்கும்போது சிவபெருமான் மாதுகு ஸ்வசரஸ்யாபி மகான் அதிசக்கரமே. இப்போ என்ன ஆச்சு, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆன பிறகு தக்ஷ பிரஜாபதிக்கு மறுபடியும் யதாபிஷிக்தோ தக்ஷஸ்தோ பிராமணா பரமேஷ்டினா பிரஜாபதீனாம் சர்வேஷாம் ஆதிபத்திய ஸ்மயோ அபவத்து. பிரஜாபதி ஸ்தானத்தில் அவனை ஆதிபத்தியத்தில் அமர வைக்கிறதுக்கு பிரம்மதேவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. அதுக்காக அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு எடுக்கிறாங்க. அங்கே வாஜபேயி யாகம், வாஜபேயி யாகம் பண்ண உடனே பிரகஸ்பதி சவம்னு ஒரு சூத்திரம் பண்ண வேண்டியது இல்லையா? ஆமாம், பிரகஸ்பதி சவம்னு ஒரு சத்திரயாகம் பண்ண சொல்லியிருக்கு. அது செய்யும்போது தான் வாஜபேயன் செய்த உடனே அதுக்கு உத்தராங்கமாக பிரகஸ்பதி சவம் அப்படின்ற ஒரு சடங்கு செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள் எல்லாம் தக்ஷன் மற்ற 12 பெண்கள் எல்லாருமே மொத்தம் 16 பெண் இல்லையா?
16 பெண்ணில் வந்து 15 பெண்ணுக்கு எல்லாம் அழைப்பு எடுத்திருக்கானா. அதே சமயத்தில் அந்த 15 பெண்களுடைய பர்த்தாக்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு எடுத்திருக்கான், எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் சிவபெருமானியும் சதிதேவி மட்டும் விட்டுட்டான், அவங்கள அழைக்கலை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, இவங்களுக்கு மட்டும் அழைப்பு எடுக்கலை, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கு மட்டும் அழைப்பு எடுக்கலை, மற்ற 15 பெண்களுக்கும் அழைப்பு விட்டான். எல்லா பெண்களுக்கும் அழைப்பு விட்டான், அவங்க எல்லாரையும் வர சொல்லிக்கிறான். தேவர்கள் ரிஷிகள்லாம் கூட வர சொல்லிக்கிறான், எல்லாருக்கும் பித்திருக்கள்லாம் வர சொல்லிக்கிறான். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இவங்க மட்டும் அழைப்பு விடலை. யதாபிஷிக்தோ தக்ஷஸ்தோ பிரம்மண பரமேஸ்வரனா பிரஜாபதினாம் சர்வேஷாம் ஆதிபத்திய ஸ்மயாபவத்து. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வைஷ்ணவராக இருக்கலாம், சிவத்வேஷம் கூடாது. சிவனை நம்ம துவேஷம் பண்ணிட்டோம்னா எல்லாமே நாசமாயிடும். தக்ஷனுடைய யக்ஞமே நாசமாயிடுச்சு பாரு, அந்த குலமே அழிஞ்சு போச்சு இல்லையா. ரொம்ப கஷ்டப்பட்டு தக்ஷனே அழிஞ்சிட்டான். அப்புறமா தான் உயிர் கொடுத்தார் ஆட்டு தலையோட. அதனால் சிவனை மட்டும் நம்ம எவ்வளோ பெரிய சிவனுக்கு சிவபக்தர்களும் விஷ்ணுவை துவேஷம் பண்ணக்கூடாது, விஷ்ணு பக்தர்களும் சிவனை துவேஷம் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் பாகவதத்தில் இந்த கதையை வச்சுருக்காங்க, நம்ம யோசிக்கணும். பிரஜாபதினாம் சர்வேஷம் ஆதிபத்திய ஸ்மயோபவத்து. ஏற்கனவே கர்வம், இன்னும் ஆதிபத்தியம் கொடுத்தா இன்னும் தக்ஷனுக்கு அதிகமான கர்வம் உண்டாயிடுச்சு. முதல்ல வந்து சபையில் பிரவேசிக்கிறான்னு சொன்னோம் இல்லையா, அப்போ நம்ம இதை மெயின் பண்ணி தான் நம்ம சொன்னதுக்கு காரணமே. அவங்க ஆதிபத்தியம் வந்தால் கர்வம் வந்து, ஆதிபத்தியத்தினால் கர்வம் வந்தது அப்படின்னு சொன்னது காரணமே. தஸ்மின் பிரம்மர்ஷி சர்வே தேவர்ஷி பித்ரு தேவதாக ஆசன் கிருத ஸ்வஸ்தேனா தத் பத்யஸ்ய சபத்ருகாக. தேவருக்கு, ரிஷிகளுக்கு, பித்ருக்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருக்கான். அதே சமயத்தில் தன் பெண்களுக்கு அழைப்பு கொடுத்துறான். ஆசன் கிருத ஸ்வஸ்தேனா தத் பத்யஸ்ய சபத்ருகாக, எல்லாருமே அழைப்பு எடுத்திருக்கான். தத் உபஸ்ருத்திய நபசி கேச்சராணம் பிரஜல்பதாம் சதி தாக்ஷாயினி தேவி பிதுர்யக்ஞ மகோத்சவம் भजन्ति सर्वदो दिक्भ्यः उपदेव वरस्त्रियः विमानयानः सप्रेष्ट निष्कगण्डि सुवाससः दृष्ट्वा स्वनिलयाप्यासे लोलाक्षिर्मृष्टकुण्डलः पदिं भूतपदिं दैवम् औत्सुक्यात् अप्यभाषत. அதாவது இவ ஒரு நாள் குளிச்சுட்டு தலையாத்திட்டு அப்படியே அந்த கைலாசத்தில் அப்படி உலாவிட்டு இருக்கும்போது ஆகாசத்தில் பார்த்தா ஒரே விமான கூட்டங்கள், நிறைய விமானங்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் விமானங்களில் போயிட்டே இருக்கா. சாரசாரியாக போயிட்டு இருக்கா. என்ன ஏதோ பார்த்தா ஒரே ஃபுல்லாக பிளைனு, எவ்வளோ ஃப்ளைட்டுக்கெலாம் நிறைய இருக்குது ஆகாசத்தில். எங்கே பார்த்தாலும் ஹெலிகாப்டரு, பிளெயின் அப்படி பறகுது மேலே. அவ்வளோ விமானங்கள் சுற்றிகிட்டே இருக்கான் ஆகாசத்தில். எங்கே போகிறாங்க இவங்களாம் அப்படின்ட்டு பார்க்குறாரு. இந்தம்மா பார்த்த உடனே அங்கே மேலே தேவர்களும் என்ன தாக்ஷாயினி இன்னும் கிளம்பலையா, இப்போ தான் தலையாத்தின்ட்டு இருக்கிற, எப்போ நீ தலைவாரின்ட்டு அலங்காரம் பண்ணி நீ வரப்போகிற, நீ உங்கள் அப்பா அங்கே யாகம் நடத்துறாரு உனக்கு தெரியாதா அப்படின்னு தேவர்கள்லாம் வச்சுட்டாங்க வத்தி. போகிறவங்க சும்மா போகக்கூடாதா, நாங்களாம் 3வது மனுஷால், எங்களுக்கு நாங்களாம் எப்போ கிளம்புறோம், நீ வந்து பொண்ணு பெத்த பொண்ணு, நீலாம் முன்னாடி இருந்து எங்களை வரவேற்க வேண்டியிருக்கு, நீ வந்து இன்னும் உட்காந்துருக்கீங்க இங்கே நின்று இருக்கே கைலாசத்தில், உனக்கு என்ன வேலை கைலாசத்தில், அப்பா அங்கே அழைப்பு எடுத்துக்க, அப்பா வந்து அங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறார், நீங்கள் தான் எங்களை வரவேற்கணும், நாங்கள் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் அப்பா யாகம் பண்ணுறது உனக்கு தெரியாதா, ராஜபேகம் பண்ணுறா தெரியாதா, தெரியாது, என்னம்மா பெத்த பொண்ணு உனக்கு தெரியலன்னா நீங்கள் தாம்மா எங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கே தெரியலன்னா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு தேவர்கள் இல்லாத போல சொல்லி தூண்டி விட்டாங்க. இது மாதிரி சொன்னால் என்ன ஆகும், பெத்த பொண்ணு உனக்கு தெரியலன்றியாம்மா என்னம்மா நீ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், கோவம் வருமா வராதா. அவளுக்குள்ளே அப்படி தூண்டி விட்டாங்க. முதல் கிளம்பி வாமா, நாங்களாம் முன்னாடி 3வது மனுஷன், எங்களுக்கே நாங்களே சீக்கிரமாக நாங்களே இப்போ கிளம்பி சீக்கிரம் போயின்னு இருக்கோம், நீங்களாம் வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஆள், நீ இன்னும் இங்கேயே தலையை கோதின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தத் உபஸ்ருத்திய நபசி கேச்சரானாம் பிரஜல்பதாம். ஆகாசத்தில் சொல்லிகிட்டே அப்படியே சில பேர் நல்ல மகோத்சவம், நீ நிறைய பேர் வாழ்விச்சிருக்காரு, எல்லாம் வருவாங்க, நல்லா சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அது யாகம் எப்படி நடக்குமோ, தேவரெல்லாம் நம்ம நேரில் போய் அங்கே நேரடியாக நம்ம ஆவிர்வாகம் வாங்க போகிறோம் அப்படின்னு உதப்பட போகிறாங்க போய்.
தேவரெல்லாம் செம்மடி வாங்க போகிறாங்க. ஆமாம், சிவபெருமான் இங்கே பார்த்தும் பார்க்காம போயின்னுக்குறாங்க. சிவபெருமானு அவருக்கு பிடிக்காது, அவன் மாமனார் மருமகள் சண்டை. நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம போய் ஆவிர்வாகம் வாங்கி போன்ட்டு இவங்க போகிறாங்க, அதுதான் உதவ போகிறாங்க. சிவபெருமானை அவமதிக்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? சிவன் தானே முதல் தெய்வம், பெரிய தெய்வமாச்சு. அவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ணிருக்காரு. கைலாசத்தை தாண்டி தான் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஆகாச விமானத்தில் போகும்போது பார்த்து தானே போயிருப்பாங்க. தக்ஷனுக்கு அவ்வளோ மரியாதையா சிவபெருமானை விட? இதுதான் சொல்கிற, தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் அடி வாங்குறாங்க. ஆமாம், வீரபத்ரன் தோன்றி போய் எல்லாரையும் கை காலெலாம் முடிச்சிடுறாரு. ஆமாம், பெண்டு நிறுத்திடுறாரு ஒருத்தரையும். சிவபெருமானை அவமதிச்சுட்டு போகலாமா? அது வேறு பார்வதி பார்த்துட்டு அவங்கள வேறு கலவு முட்டு போயிடுறாங்க. சீக்கிரம் வந்து சேரும், பேசினே போகிறாங்களாம். டைம் ஆகுது, நான் கிளம்புறேம்மா. அப்போ அது காதில் விழுந்த உபஸ்ருத்தியா, அது காதில் விழுந்ததே இல்லையோ, இந்த அம்மா நேராக போய் இவ புருஷன் கூட போய் சண்டை போடணும். பாருங்கள், தத் உபஸ்ருத்திய நபசி கேச்சராணாம் பிரஜல்பதாம் சதி தாக்ஷாயணி தேவி பிதுர்யக்ஞ மகோத்சவம். என்ன தான் சொல்லு, பெண்களுக்கு அப்பா வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போனோன்னா கால் பதைக்கும் அப்படியே. எப்போ 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 அதுவும் ஒரு உற்சவம், ஒரு விழா, அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு மகோத்சவம், ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அம்மா வீட்டில், அப்பா வீட்டில்னா புருஷனாவது பிள்ளையாது அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. மாமனார் மாமியார் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒரு நம்ம பிறந்த வீட்டில் ஒரு உற்சவம் நடக்குதுன்னு சொன்னால், ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால், இந்த இடத்துல கால் பதிக்கும் போது அப்படி பதிக்கும். என்னதான் ஸ்திரீகளுக்கு அந்த பெத்த பாசம் விடவே விடாது. புருஷ பசங்க ஆம்பளை பசங்களாவது மறந்துடுவாங்க அப்பா அம்மாவை. அவ்வளோ பார்த்துக்கலாம், அப்பா அம்மா தானே, அந்தளவுக்கு பாசம் வைக்க மாட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் என்னென்னா அப்பா அம்மா இருக்கிற பாசம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா கால் பறகு தான். அதனால் தாக்ஷாயணி மட்டும்தான் விதி விலக்கன்னா அவளுக்கு கால் பதவி தான். பிதிர் யக்ஞ மகோத்சவம் தேவியும் ஔத்சுக்கியாத்து பர் சதி தாக்ஷாயணி தேவி பிதிர் யக்ஞ மகோத்சவம் ரஜந்தி சர்வதோ திக்பியா உபதேவ பரஸ்திரியா விமானயான சப்ரேஷ்டா நிஷ்ககண்டி சுவாசா. இந்த டாலர் செயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாலர், அந்த நெக்லஸில் டாலர் மாதிரி வச்சுருப்பாங்க. நிஷ்ககண்டினா அதான், அதெல்லாம் அணிந்து கொண்டு போகிறாங்க. நல்ல வாசசின்னா நல்ல பட்டு புடவெல்லாம் கட்டின்னு ஜம்முன்னு தேவர்கள்லாம் நல்லா அலங்காரம் பூசித்தரலாக எல்லாமே. ஒரு கல்யாண காசினா, ஒரு நல்ல ஒரு விசேஷமாக ஒரு ஃபங்க்ஷன்னா நல்ல பெண்கள்லாம் சொல்ல வேணாவே, பயங்கரமாக அலங்காரம் பண்ணிப்பாங்க, நிறைய நகை நெட்லாம் போட்டுப்பாங்க, அப்படி பண்ணிட்டு தான் போவாங்க. அது மாதிரி எல்லாம் போகிறாங்க. அதை பார்க்குறாங்களாம். விமானத்தில் போகிறாங்களா எல்லாம், நம்மளாம் காரில் போகிறோம் எல்லாம். ஏன்னா அவங்களாம் வந்து உயர்ந்த இடத்துல பிரஜாபதி ஸ்தானத்தில் இருக்கவங்க இல்லையா, எல்லாமே காரில் தான் போவாங்க. அதனால் விமானத்தில் போகிறாங்க. அவங்களாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாமே ஃப்ளைட்டில் போகிறாங்க. எங்கே? தக்ஷ யக்ஞத்துக்கு. விமானயான சப்ரேஷ்டா நிஷ்ககண்டி சுவாச துஷ்பாஸ்வ நிலையாபியாசே லீலாட்சிர் மிருஷ்டகுண்டலः பதிம் பூதபதிம் தேவம் ஔத்சுக்கியா தப்பிய பாஷதை. ஔத்சுக்கியம், அவ்வளோ ஆசை அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ சிவபெருமானத்தில் போய் பேசுகிறான். என்ன அழகாக பேசுகிறா பாருங்க. சதி வாச்சே, பதிவிரதம் இல்லையா, நம்மளுக்கெல்லாம் தாயாச்சு. அந்த அம்மா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்குது, அதனால தான் நம்ம அப்பா வந்து நம்மளுக்கு அழைப்பு விடுக்கலை. இல்லை ஏதாவது கவனக்குறைவாக மறந்துட்டு இருக்கலாம், மறந்துட்டா கூட பெண்ணே மறப்பார், மறமாட்டேன். சரி, ஏதோ அது என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல. இவரும் பார்த்தா எல்லாம் அறிந்தவர், சராசர குரும் சிவபெருமான். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ண முடியுன்னு தியானம் பண்ணிருக்காரு. அப்போ என்னவோ விஷயம் நடந்திருக்கு. இவரும் மௌனமாக இருக்காரு, அப்பாவும் மௌனமாக இருந்துட்டாரு. நமக்கு எதுவும் அழைப்பு எடுக்கலை, என்ன பண்ணுறது? ஆனால் நம்மளுக்கு என்ன, யார் எப்படின்னா கேட்டால் நம்ம அப்பா அம்மா போய் பார்க்கணும், நம்ம தங்கச்சி, நம்ம அக்காவெல்லாம் போய் பார்க்கணும், நம்ம அம்மா போய் பார்க்கணும், நம்ம சொந்த பந்தங்கள்லாம் உறவினர்லாம் பார்க்கணும், அவங்களோட போய். என்னென்ன பெண்களுக்கு வந்து இந்த கலகலப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அந்த சொந்த உறவுகளோடவே இருக்கணும். இவர் தனியாக உட்காந்துருக்காருன்னா இவர் கூடவே இருந்தா, இங்கே கைலாசத்தில் இருந்தால்
என்னதான் நான் அந்த பெத்த பாசத்துல போவோம் மனசு. அதனால ஔத்சுக்கியாத், அவ்வளோ ஔத்சுக்கியமா, அவ்வளோ உற்சாகமா. அதனால அந்த அம்மா என்ன பேசுறான்னா, எங்க அப்பா யாகம் பண்றாருன்னு சொன்னா வச்சுக்க, எவன் யாகம் பண்ணா என்ன நாடி வந்தது, எவன் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தான், எவன் பத்திரிக்கை அடிச்சான், எவன் கூப்பிட்டான், உங்க அப்பா யாகம் பண்ணா எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு அப்படின்னு பதில் வரும்னு தெரியும். அதனால அழகா பேசுறான். இதுதான் பெண்களுக்கு அழகுன்றது. என்னன்னா, எங்க அப்பா யாகம் பண்றதுன்னு சொல்லாம உங்க மாமனார் யாகம் பண்றாரு, இதுதான் உரிமை. அப்படி பேச தெரியணுமா ஒரு பெண்ணுக்கு, உரிமையா பேசுறது. உங்க மாமனார் யாகம் பண்றாரு அவர் சொல்றாரு, பொறுமையா போய் சொல்ற, அழகா பேசுற. ஏன்னா பர்மிஷன் வாங்கணுமே, கணவன் பர்மிஷன் கொடுக்கணுமே, அப்பதான் போக முடியும். அப்போ அன்பா பேசணும். பிரஜாபதஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நித்யாபிதோ யக்ஞ மகோத்சவ கில தத் வயம் ச தத்ராபி சராம வாமதே யத்யத்திதாமி விபுதா வஜந்திஹி. உங்க மாமனார் யாகம் பண்றாரமே, தெரியுமா உங்களுக்கு விஷயம், நாம அங்க செல்லலாம் அப்படின்னு சொல்ற. விபுதா விஜந்திஹி, நான் போயிட்டு வரேன், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சில பேர் சொல்லுவோம். ஒரு பெண்கள் பார்த்தா, யாகம் நடக்குது, உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் வேலைக்கு பார்த்துங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாம் 2 பேரும் போகலாம் வாங்க அப்படின்னு அன்பா 2 பேரையும் கூப்பிட்டு போகலாம், நம்ம உங்கள் மாமனார் வீட்டுக்கு போகலாம் வாங்க, அங்கே யக்ஞ மகோத்சவம் அன்பா பேசுகிறான். அதுக்கப்புறமா சொல்கிறான், திடீர்னு அவர் பாட்டுக்கு மௌனமாக இருக்கிறார், தியான நிஷ்டராக மௌனமாக இருக்காரு. கேட்குது, அவர் சொல்கிறது கேட்கலையா, எல்லாம் கம்முன்னு மௌனமாக சென்று கம்முன்னு இருக்கார். அதுக்கப்புறம் மேலே சொல்கிறா, ஓ கூப்பிடலன்றதுக்காக நீங்கள் கோச்சின்னு இருக்கீங்களா, அப்படி ஒன்றும் கோச்சிக்காதீங்க. அவர் சொல்கிறா, தத்திர ஸ்வசுமே அனுபத்து சம்விதா மாத்திர ஸ்வசுருக்கு நதியம் ச மாதரம் லக்ஷிய சிவத்கண்ட மனா மகர்ஷிவி உன்னீயமானம் ச மிருடா அத்வரத்தஜம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஆண்கள், உங்களுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது, உங்களுக்கு பாசம்னா ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு அப்படியா, எங்களுக்கு அக்கா இருக்கிறாங்க, அக்கா வீட்டுக்காரெல்லாம் இருக்காங்க, எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் நிறைய, அப்பா அம்மா இருக்காங்க. எங்களுக்கு என்னதான் நான் பெண்கள் தானே, எங்களுக்கு அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அந்த உறவுகள்லாம் போய் பார்க்கணுன்னு, அவங்களோட போய் சல்லாபம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா, பிறந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிற. ஸ்வசுருமே நடும் பத்ரு சம்விதா மாத்திரு சசுருக்லின் நதியம் ச மாதரம் லக்ஷே சிரோத்கண்டமனா மகர்ஷி நீயமான பிரசாத். அது மட்டும் இல்லை, மகரிஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு வேண்டாமா, ரிஷிகள்லாம் வருவாங்களே, அவங்க தரிசனம் கிடைக்கிறது பெரும் பாக்கியமாச்சே, மகான்கள் ஆச்சு. அந்த சரி நீங்கள் வரலன்னா நம்ம ஒன்று செய்யலாம், நம்ம யாகத்து போகணும், யாகத்து வெளியிலிருந்து அந்த கொடி யாகத்தோட யாக ஸ்தம்ப கொடி இருக்கு இல்லையா, யாக ஸ்தம்பம், அந்த கொடியாவது நம்ம பார்த்தாலே புண்ணியம்னுவாங்க. யாகத்துடைய கொடியை பார்த்தாலே புண்ணியமோ. அந்த யக்ஞ மகோத்சவம் அது தெய்வ காரியம் இல்லையா, தேவகாரியம் நடக்குதுன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கூடாது. அந்த தேவகாரியம் போய் பார்க்கணும். இல்லை நீங்கள் அங்கே உள்ளே போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த யாக ஸ்தம்பத்துடைய கொடியாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். உன்னீயமானம் ச மிருடா அத்வரத்வஜம். அத்வரம்னா யாகத்துடைய துவஜம், அதையாவது போய் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்ணுறா, யோசிக்கிறா, என்ன இவர் எதுவும் பேச மாட்டாரு, சம்மதம் கொடுக்க மாட்டாரு, மௌனமாக இருக்காருன்னு தெரியும். அவள் சொல்கிறா, ஓஹோ நீங்கள் கூப்பிடல, நம்மளுக்கு அழைப்பு விடுக்கலன்றதுக்காக வராமல் இருக்கீங்களா, கூப்பிடலைன்னா கூட சில இடத்துக்கு போகலாம் தெரியுமா. நம்ம ஒரு சப்தாகம் நடத்துகிறோம், ஒரு பாகவத பாராயணம் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த இடம் அந்த பாகவத பாராயணம் பண்ணுற வரைக்கும் அது அவங்க வீடு கிடையாது. ஒரு வீட்லேயோ ஒரு கோயில்லையோ நம்ம பண்ணுறோம்னா, ஒரு பொது இடத்துலையோ நம்ம பண்ணுறோம்னா, அந்த பாகவத சப்தாகம் நடந்து முடிகிற வரைக்கும் அது அவங்க இடம் கிடையாது. அது தெய்வ காரியம் நடக்கிறது, அது பொது இடம். அதத்தில் வர வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமாம், பாகவதம் நடக்குது, ஒரு நாம சங்கீதம் நடக்குது, ஒரு சப்தாகம் நடக்குதுன்னா, ஒரு ராமாயணம் நடக்குதுன்னா, அது நடந்து முடிகிற ஒரு யாகங்கள் நடக்குது, ஒரு ராதா கல்யாணம் நடக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம போகலாம்.
கூப்பிடலாம் கூட போகலாம். அதான் இங்கே சொல்கிறார், அனாஹுதா அப்யபியந்தி சௌஹிருதம். ஆமாம், நம்ம சொல்லப்போனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மறந்துருப்பாங்க, அதான் கூப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம போனோம்னா வச்சுக்கா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆஹா, நம்ம மறந்துட்ட பற்றியா, ஆனால் நம்ம கூப்பிடலன்னா கூட அதெல்லாம் கண்டுக்காமல் வந்திருக்காரு பற்றியா, இவர் நல்ல மனசு அப்படின்னு சொல்லி நம்மளை சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் கூப்பிடாமல் போனால் கூட தெய்வ விஷயத்துக்கு கூப்பிடாமல் போகலாம். யாரை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வீட்லேயே பாகவதம் நடத்துகிறாங்கன்னா அந்த வீடு அவங்க வீடு கிடையாது. ஆமாம், அந்த பாகவதம் முடிகிற வரைக்கும் அது பொது இடம். ஏன்னா தெய்வ காரியம்ல நீ நடத்துற நீ அப்படின்னு. இன்னொரு இடம் சொல்லியிருக்காரு, அனாஹுத அப்யபிந்தி சௌஹிருதம் பர்தர் குருஹோ தேக கிருதஸ்ச கேதனம். 3 இடத்துல கூப்பிடாம போகலாம். தன் கணவன் ஏதோ ஒரு சண்டை, மனைவி பிரிஞ்சிருக்கிறா அப்படின்னா கணவன் வீட்டுக்கு கூப்பிடாம கூட போகலாம். ஏன்னா கணவன் கணவன் வீடுனா இவ வீடு தானே, கணவன் வீடு வேற மனைவி வீடு வேற. அப்போ அவ தைரியமாக போகலாம், அது யாரும் கேட்க முடியாது. அப்போ குருவனுடைய வீட்டுக்கு ஒரு சிஷ்யனாலும் குரு வீட்டுக்கு போகலாம். அதில் அவங்கள குரு கூப்பிட்டாதான் கணவன் கூப்பிட்டாதான் மனைவி போகணுன்னு அவசியம் கிடையாது. கணவன் கூப்பிடாமே போகிறது தான் அழகு ஒரு மனைவிக்கு. இப்படிதான் அவன் மதித்து என் காலில் விழட்டும், அப்புறமா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கர்வம். அது கௌரவம் இல்லை, அதுதான் கர்வம். அதே சமயத்தில் ஒரு குரு கூப்பிட்டாதான் ஒரு சிஷ்யன் போகிறான்னா அதுக்கு குருவை அவமதிக்கிற மாதிரி. குரு கூப்பிடாமலே சிஷ்யன் ஓடணும். ஆமாம், அது சிஷ்யனுக்கு அழகு. அப்புறமா ஒரு அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அப்பா வீட்டுக்கு போகிறது, அப்பா நான் வேறு பிள்ளை வேறுவா. அப்பா கூப்பிட்டா அப்பா என்னை மதித்து என்னை கூப்பிட்டாதான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் அது அப்பா அவமதிக்கிற மாதிரி. அப்பா கூப்பிடாமலே ஒரு பிள்ளை ஒரு பெண்ணோ போகணும். அப்போ இந்த 3 இடத்துல கூப்பிடாம போகலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் எங்கள் அப்பா தானே, நான் கூப்பிடாம போகலாம், அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றார். அனாஹுதா அப்யபியந்தி சௌஹிருதம் பர்துர் குரோர்தேஹ கிருதஸ்ய கேதனம் தன்மே பிரசிதேதம் அமர்த்திய வாஞ்சிதம் கர்த்து பகவான் காரணிகோ பதார்த்ததி. அமர்த்திய மனுஷ செயலில் தெய்வ காரியம் நடக்குதுன்னு சொன்னால் கூடாம போடான்னு சொல்கிறார். இதெல்லாம் இந்த இவ பண்ணுற அர்ச்சனை எல்லாம் கேட்டுனுக்கிறார், எல்லா அர்ச்சனையும் வாங்கினுக்கிறார். என்னவோ இவருக்கு தர்மம் தெரியாத மாதிரி அந்த அம்மா எல்லாம் சொல்கிறாங்க, 10 ரூபா வீட்டுக்கு போகலாம், குரு வீட்டுக்கு போகலாம், தெய்வ காரியனா போகலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இது சிவபெருமானுக்கு தெரியாதா? இவன் பண்ணுற அர்ச்சனைகள்லாம் வாங்கிக்கின்னு அவ்வளோ பதில் சொல்கிறார். அம்மா, கூப்பிடாத கூட போகலான்னா சந்தோஷம்தான். நான் எனக்கு என்ன பகை இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறார். துவயோதிதம் சோபனம் ஏவ சோபன் ஸ்ரீ பகவான் வாச்ச துவயோதிதம் சோபனம் ஏவ சோபனே அனாஹுதா அப்யபி யந்தி பந்துஷு தே யத்யனு உத்பாதித தோஷதிருஷ்டையோ பலி யசானா மதேன மந்தியுனா. அம்மா, கூப்பிடாதத்துக்கு கூட போகலான்னு சொல்கிறது, நீ சொல்கிறது எல்லாம் சரியான தர்மம் தான், கரெக்டு. தெய்வகாரனா கூட போகலாம். ஆனால் நாம் கூப்பிடாம நம்ம போய் அவங்கள நம்மளுக்கு பிடிக்கல, ஆமாம் அதனால் கூப்பிடல அப்படின்னு இருந்துட்டா நம்ம மேலே கோபம் இருக்கலாம், நம்ம மேலே துவேஷத்தை காட்டலாம் இல்லையா? அப்படி துவேஷத்தை காட்டி இப்போ கூட விஷயத்த சொல்ல பாருங்க சிவபெருமான். துவேஷத்தை பாராட்டி நம்மளை பிடிக்காம இருக்கலாம். நம்ம போய் அவருடைய மூடை அவுட்ஸ் பண்ணி நம்ம போனால் வரவேற்கிறதா இருந்தால் பரவாயில்ல, நீ சொல்கிற மாதிரி மறந்துட்டப்பா நீ கூப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற பாருங்க. நம்ம போனால் முகத்தை திருப்பிங்கன்னா நமக்கு தானே அசிங்கம். அந்த பாவம் அவருக்கு வந்துடும். ஒரு விருந்தினர் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்க அவமதிக்கணும்னு சொன்னால் அந்த அவமதிக்கிற பாவம் அவங்களுக்கு, அதுவும் யஜ்ய சமயத்தில், அதுவும் தெய்வ காரியம் நடத்தும் போது அந்த பாவம் அவங்களுக்கு சேர்ந்துடும். அப்போ யஜ்யத்தில் குறை ஏற்படும். நாம் போய் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்ம போகாமல் இருக்கிறதே நல்லது இல்லையா? அப்படின்னு தான் அவங்களுக்கு ரோஷத்தோடு பார்ப்பாங்க, கோபத்தோடு பார்ப்பாங்க.
அது நம்மளுக்கு தேவையில்லைம்மா. நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லாம தானே கூடாமல் இருப்பாங்க. விருப்பம் இல்லாமல் கூடாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்? நம்மளுக்கும் அவமானம், அவனுக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்னடா கூப்பிடாம வந்துட்டானே அப்படின்னு, இவன் போய் வந்து தொலைச்சிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறமா தான் விஷயத்த சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை அவுக்குறாரு. அம்மா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சபையில் நான் அவர் பிரவேசிக்கும் போது நான் எழுந்திருக்காததுக்கு காரணம் என்னன்றது சொல்கிறாரு. பிரத்யுத்கம பிரசயன அபிவாதனம் விதீயதே சாது மித சுமத்தியமே பிராக்தை பரஸ்மை புருஷாய சேதசா குஹாஷயாயே இவன வேத விதேகமானினே. இந்த தேகாபிமானம் உள்ளவருக்கு திமிர் பிடிச்சிருக்கானே, நான் இந்த உடல் அப்படின்னு அகங்காரம் பிடிச்சிருக்கானே, அவனுக்கு இல்லாமல் மரியாதை. அவனுக்குள்ள இருக்கிற பிராப்தி பரஸ்மை புருஷாய சேதசா, இருதயத்துக்குள்ள ஒரு புருஷன் படுத்துனுக்கானே, அவனுக்கு தான் அபிவாதனம் பண்ணுறது. பிரத்யுதனா எழுந்திருக்கிறது, பிரசய சௌக்கியமானு கேட்கறது, விசாரிக்கிறது எல்லாம் உள்ள ஆத்மா இருந்தால் தான். இல்லைன்னா பிரேதத்துக்கு மரியாதை இல்லை, அந்த ஆத்மாவுக்கு தான் மரியாதை கொடுத்து தான் சௌக்கியமானு கேட்குறோம். பிரசயம் குசல பிரசனெல்லாம் அப்போ தான். பிரசய அபிவாதனம், அவங்க நமஸ்காரம் பண்ணுறது எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு பகவானுக்கு மரியாதை கொடுத்து தான் பண்ணுறோம். விதி எது சாது மித சுமத்தியமே, ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தருக்கு பரஸ்பரம் மரியாதை கொடுத்துக்கிறதுன்றது உள்ளே இருக்கிற பகவானுக்கு தானே தவிர இந்த தேகாபிமானம் உள்ள மனுஷனுக்கு கிடையாது அப்படின்றது. அப்போதான் சொல்ற, யோ விஸ்வஸ்ருக்கு யக்ஞகதம் ஒரு மாம் அநாகசும் துர்பசா கரோத்திரக. எல்லா தரத்துக்கும் எனக்கு கெட்ட வார்த்தைகளால் அசிங்கமாக பேசி என்னை நிந்திச்சிட்டாரு, அவமானப்படுத்திட்டான். யார்? உங்கள் அப்பா தக்ஷன். அதனால் நீ என்னுடைய மனைவி இல்லையா, என்ன அவமதிச்சா உன்னை அவமதிச்சா மாதிரி தானே. அதனால் போவானான்னு சொல்லலை, போன்னு சொல்லலை, அதனால் போகக்கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டாரு. இவன் என்ன பண்ணுறா பாருங்க, அப்படி நம்ம போனோம்னா நமக்கு மங்களம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். இவளுக்கு என்ன அது, தேகம் பதிக்குது. ஆமாம், கால் அப்படி திருத விக்ரமான்றார். திருத விக்ரமான கால் அப்படியே துடிக்கும். புருஷன் பேசி மீறி போய் பார்த்துடணும். அப்பா வீட்டில் ஒரு அம்மா வீட்டில் பிரச்சனைன்னா என்ன தான் சொல்லுங்கள், அம்மா வீட்டை மட்டும் பெண்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க குறையே இருந்தால் கூட சரி. ஆமாம், இந்த புருஷனாவது மனுஷனை ஆம்பளையாவது விட்டு கொடுத்துருவான், அப்பா அம்மாவை எதனா சொன்னால் கூட விட்டு கொடுத்துருவான். பெண்கள் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தப்பே இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். அதனால் கால் பதைக்குதான். இவர் இவ்வளோ சொன்னார்ல, இது மாதிரி பேசிட்டாரு, இது மாதிரி அவமதப்படுத்தாரு, இப்போ திரஸ்காரம் பண்ணிட்டாரு, எல்லாம் சொல்கிறார் எல்லாம். அதெல்லாம் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டா. அவளுக்கு தேவைன்னா இப்போ அப்பா வீட்டில் போய் உற்சவம் நடக்குது, ஃபங்க்ஷன், அதை போய் அட்டன் பண்ணணும். அதுக்கு இவர் ஒருவராக வரமாட்டாரு. பார்த்தா எவ்வளோ நாள் அப்படியே கெஞ்சிட்டு அழுதுன்னு இருக்கிறான், கண்களில் கண்ணீர் மல்குது. சிவபெருமானை எதிர்பார்த்துன்னு தலை கொஞ்சம் இருக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கலை அப்படின்ட்டு கெஞ்சிறா. அவளுக்கு அப்படியே பார்க்குறா. அவர் சட்டம் பண்ணுறதா இல்லை போகக்கூடாதுன்னு ஒரே உறுதியாக இருக்கார். ஒரு மாப்பிள்ளை முறுக்கு இருக்காங்க இல்லையா, ஆமாம், மாப்பிள்ளை அதான் கௌரவிக்க. நம்ம அவமதிக்கிறாங்கன்னா நம்மளை கௌரவிக்க தவிர ஏதோ ஒரு 3வது மனுஷத்தில் ஒரு பாகவதம் நடக்குதுப்பா, ஒரு சப்தாக யஜ்யம் நடக்குது, இங்கே ஒரு யஜ்யம் தக்ஷ யஜ்யம், பாகவத சப்தாக யஜ்யம் நடக்குது. நம்மளை யாரும் கூப்பிடல, 3வது மனுஷால் அவங்க வீட்டில் பாகவதம்னா பேசாமல் போய் உட்காந்துட்டு வரலாம். நம்மளை கௌரவிக்கத்தக்க இடம், நம்ம மரியாதை கொடுக்குற இடம், அந்த இடத்துல அவமதிச்சாதான் நம்மளால் தாங்க முடியாது. அதாவது ஈட்டியால் குத்துனா கூட அந்த காயம் ஆறிடும். அதான் நாவினால் சுட்டவடு அப்படின்ற மாதிரி சொல்லால் கொடுக்கக்கூடிய காயம் இருக்குது பற்றியா, அது ஆறவே ஆறாது. அது மாதிரி உங்கள் அப்பா தக்ஷன் சொல்லால் என்னை சுட்டுட்டான், எனக்கு என்ன அதனால் நான் வரதா இல்லை, நீயும் போனால் அங்கே மங்களம் ஏற்படாது அப்படின்ட்டு மங்களம் ஏற்படாதுன்னு சொல்லிட்டாரு. அதுவே புரிஞ்சுக்கணும் ஆகும். அவர் எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. அவன் அவசர புத்தி, பெண் புத்தி பின் புத்தின்றாங்க இல்லையா, அது அவசர புத்தி. டக்குன்னு பார்வதியாக ஆனாலும் பாருங்கள் அந்த வேலை செய்து பாருங்க.
ஏதாவதுக்த்வா மைத்ரேய உவாச்ச ஏதாவதுக்த்வா விரராமசங்கரः பத்யங்கநாசம் சுபயத்ர சிந்தையன்னு. அவள் போனால் மங்களம் ஏற்படாது. என்னன்னா அவள் அங்கநாசம் ஏற்பட போறா. உயிரை விட்டுற போறா. போகாமல் இருந்தால் இங்கே நம்ம அனுப்ப மாட்டோம், பிறந்த வீட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இங்கே உயிரை விட்டுருவோம். எங்கள் பெத்த வீட்டுக்கு எங்கள் தாய் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு என்னை தடை பண்ணுறியே, என் உறவினர் பார்க்கக்கூடாது சொல்றியா, அப்படியேப்பட்ட நான் வாழ்ந்து என்ன அப்படின்ட்டு அவள் அந்த ஏக்கத்திலே உயிர் விட்டுருவான். இங்கே கேஸ் வந்தால் அங்கேயே கேஸ் வரட்டுன்ட்டு விட்டார் இவர் சிவபெருமான். நம்ம மேலே அபாண்டமாக பழி வருவானா, இவன் நம்ம தடுத்தோம்னா நம்ம இங்கே உயிரை விட்டுருவா. அங்கே போனால் எப்படி இருந்தாலும் அங்கே அவமதிப்பாங்க, அங்கேயே உயிரை விட்டுருவா. வர கேஸ் அங்கேயே வரட்டுமே அப்படின்னு கவனிந்துட்டார் சிவபெருமான். ஏதாவதுக்த்வா விரராமசங்கரः பத்யங்கநாசம் சிவயத்ர சிந்தையன்னு சுஹருத்திருக்ஷுः பரிசங்கிதா பவான் நிஷ்கிராமதி நிர்விஷதி தியா ஆசசாம். சுஹருத்திருக்ஷு தன் உறவினரில் பார்க்கணுன்ற பேராசையினால டக்குன்னு படி தாண்டிய பத்தினியா காலை வைக்கிறாளாம் வெளியே. டக்குன்னு யோசிக்கிறார், ஐயோ காலை வச்சு நம்ம துணிஞ்சாட்சி போயிடலாம், கணவனை மீறி போயிடலாம், போயிட்டா அப்போ திரும்பி வர முடியாது, இவரோ கோபத்துக்கு பேர் போனவர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு டக்குனது காலத்தை உள்ளே வைக்கிறாளாம். திரிய நிஷ்கிராமதி நிர்விசதி பரிசங்கனியா நிஷ்கிராமதி நிர்விசதி. காலத்து வெளியே வைக்கிறாளாம் நிஷ்கிராமம், அவன் நிர்விசதி உள்ளத்து வைக்கிறாளாம். ஐயோ கோபத்தில் பேர் போனவர் சொன்ன. அப்புறம் யோசிக்கிறாளாம், சரி கொஞ்ச நேரம் கோபமாக இருப்பார், அப்புறமா சமாதானம் ஆகிடுவார், நம்ம சமாதானம் பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலத்தை வெளியே வைக்கிறாங்களாம். நம்ம இப்போ துணிஞ்சடிச்சு போய்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வெளியே வைக்கிறாங்களாம். வெளியே வச்சோன்னே சொல்கிறார், சமாதானம் ஆனால் பரவாயில்ல, சமாதானமாகாமல் சபிஷ்டார்னா அப்படி போய்ட்டு இப்படி போய்ட்டுன்னு மயிலா இருக்க சொல்லி சபிஷ்டார். மயிலா பொருளை அந்த மயிலா இருந்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சிவலிங்கம் அர்ச்சனை பண்ணி அப்பா போய் சேர்ந்துருக்கா கற்பகாம்பால். அது மாதிரி டேர்னா சாபமும் ஊற்றுட்டாருன்னா என்ன பண்ணுறது, டக்குன்னு காலத்தை உள்ளே வச்சிட்டாலாம். நிஷ்கிராமதி நிர்விசதி. மறுபடியும் பார்த்தா சமாதானப்படுத்திக்கலாம், அப்படி ஏதாவது வந்தால் பார்த்துக்கலாமே, என்ன இப்போ துணிஞ்சு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம போய் அந்த உற்சவத்தில் போய் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி காலத்தை வைக்கிறாங்களாம். காலத்தை வச்ச உடனே அப்பா யோசிக்கிறா, பிரிஞ்சு போயிடலாம், அப்புறம் சேராமையே போயிட்டோம்னா என்ன வருது அப்படின்னு யோசிக்கிறா. டக்குன்னு காலத்தை உள்ளே வைக்கிறா. எனக்கு அவன் சபிச்சை பற்றிலாம் பெரிய விஷயம் இல்லை, கடைசியில் சேராமல் போயிட்டோம்னா அப்படின்னு ஆள். அப்புறமா சொல்கிறா, திடீர்னு என்ன பண்ணுறா, எப்படி மனசு ஊஞ்சல் ஆடுது. ஆனால் கடைசியில் எது ஜெயிச்சுன்னா இந்த பிறந்த விட்டு பாசம் தான் ஜெயிக்கும். பிரேமையை எதுலேயுமே எந்த ஞானமோ தியானமோ எதுவுமே, இந்த பிரேமை இருக்குது பாரு, இந்த பாசம் இருக்குது பாரு, அது எதனாலையும் ஜெயிக்க முடியாது, அது வலிமை அதிகம். அந்த பிறந்த வீட்டு பாசம் தான் பெண்களுக்கு அடிச்சுக்குமே தவிர, என்னதான் தன் உடல்லையே பாதியை கொடுத்தாலும் சிவபெருமான் கணவனை மீறிட்டான். அப்படியேப்பட்ட ஒரு தாயே, நம்ம உலகத்துக்கே தாயே, அவளே மீறிட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார் சிவபெருமான். நீயே ஒரு தப்பு பண்ணுற பற்றியா, பெண்களுக்கு படி தாண்டிய பத்தினியா, கணவனை மீறி போகிற பற்றியா அப்படின்னு அவர் அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டார் சிவபெருமான். ஆனால் மீறி போகும்பொழுது சொல்கிறார், வேணாம் நம்ம குடும்ப சண்டை நம்மளோட போட்டோம், இது 4 பேர் தெரிய வேணாம், என்னை மீறி போகிற போ, ஆனால் அங்கே போனால் உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அதையும் நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். உடனே நந்திகேஸ்வரர் கூப்பிட்டார், பூதகணங்கள்லாம் கூப்பிட்டார், இவங்களை மேலத்தாள வாத்தியத்தோட மரியாதையாகிட்டு போய் கூப்பிட்டு வா, சண்டை எங்களுக்குள்ளே தான், கணவன் மனைக்குள்ளே தான், அதை வெளியே தெரியக்கூடாது, அதை பார்த்துக்கிறது தான் எவ்வளோ கௌரவமாக ஒரு குடும்பத்தை நடத்துகிறா பாருங்கள் சிவபெருமான். 4 பேர் காரி மூஞ்சி குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள மயிறு பிடிச்சி சண்டை போடுற குடும்பம்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் கௌரவமாக எப்படி வழி அனுப்பிக்கிறார் பாருங்கள். தன்னை மீறி போகிறவளுக்கு மேலத்தாள வாத்தியத்தோட அவளுக்கு ரிஷப வாகனத்தில் ஏற்றி அமக்கலமாக அனுப்பிச்சிக்கிறார் சிவபெருமான். அதாங்க சிவனுடைய கதையெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு
எப்படி இருக்கு பாருங்க. அந்த கௌரவத்தோடு அனுப்பிச்சு வச்சவொடனே அந்த அம்மா போகிறான். போகும்போது சிவபெருமான ஒரு முறம் வச்சுட்டு போகிறான். இதான் உங்களை கடைசியாக பார்க்குறது அப்படின்னு அவளுக்கும் தெரியும். சிவனும் ஒரு பார்வை பார்க்குறாரு. தாக்ஷாயணி பஸ்மமாக போகிறான், தேகத்தை எரிச்சிட்டு போகிறான்னு தெரியும். பத்னி அங்க நாசம், பத்னியுடைய அங்க நாசமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் அவரும் ஒரு முறம் மறைச்சு அவர் பார்த்துனுக்கா, முக்கண்களால் பார்த்துனுக்கா. இவளும் ஒரு முறம் மறைச்சிட்டு போகிறான். இது தடவை நான் பார்க்க போகிறதில்ல அப்படின்ட்டு. அடுத்த பிறவி தான் பார்வதியாக வரும்போது தான் பார்க்க போகிறான். இந்த பிறவியில் நாம் 2 பேர் தெரிஞ்சது தான்ட்டு ஒரு முறை மறைச்சிட்டு போகிறான். அது வேறங்க. ஏகாம் த்ரிநேத்ரா அணுச்சரோ சஹசிரச, பெருமூச்சு விட்டுண்டு எங்களோட நீ வரமாட்டீங்களே, என் கூட நீ வரமாட்டீங்களே, நீங்கள் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டுண்டு அவங்களுக்கு கோபத்தோடய ஒரு பார்வை பார்த்து யார் சிவபெருமான் அது வருது பாருங்க. பவம் பவானிய அப்ரதி பூருஷம் ருஷா பிரதக்ஷ அதி வைக்ஷத ஜாதவே பதுகோ அப்படின்னு வருது. அப்படி எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்களாம். அப்படி சிவனை பார்வை பார்த்துட்டு கிளம்ப போறாங்க. அங்க போகும்போது ச பார்ஷதா யக்ஷா மணிமன் மதாதயா புரோ ரிஷேந்திர தத தரசா கதவ்யதாக. அங்க போனா அவன் ரெடியா என்ன பண்ணியிருக்கான், அப்படியே சிவபெருமான் வந்தான்னா ஆளை போட்டு வச்சிடானா, வரக்கூடாதுன்னு வெளியே பிளாக் பண்ணுறதுக்கு. அதை வந்தாலே பெண் வராளேன்னு சொல்லிட்டு கௌரவமாக கம்முனு வந்துட்டான். தன் பெண் வராளே, ஆனால் கணவன் இல்லாமல் வரா. கணவன் இல்லாமல் வந்தால் எந்த பெண்ணுக்குமே கௌரவம் இருக்காது, மரியாதையே இருக்காது. சும்மா ஏதோ கௌரவத்துக்கு அவாகாவோன்னு பேசலாமே தவிர கணவனோட ஒரு பெண் போனாதான் எங்கேயுமே மரியாதை, எல்லா இடத்துலையுமே. அதனால் ஒரு வார்த்தைக்கு கூட வாமா அப்படின்னு கூட கூப்பிடலையா தக்ஷன். சௌதர்ய சம்பிரஸ்த சமர்த்த வார்த்தையா, சௌதர்ய சம்பிரஸ்த சமர்த்த வார்த்தையா மாத்ராச்ச மாத்ரு சசுபிச்ச சாதனம் தத்தாம் சபர்யாம் வரமாசனம் சசா நாதத்த பித்ரா அப்ரதினந்தி தாசதி. ஒரு வார்த்தை பெண்ணை பார்த்த உடனே முகத்தை திருப்பினானா, ஒரு வார்த்தை கூட பேசலையா, வாமான்னு கூட சொல்லலையா. அப்போதான் உடனே அம்மா அப்பா ஏதோ சொல்லிட்டு ஏதாவது முகத்தை அவர் கோபம் வரட்டுமா, நீ வாமா நம்ம வீடுமா ஆமா, ஏமா உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஆத்துக்காரர் ஏமா வரல, என்னம்மா கோபம் எங்கள் மேலே, எங்கள் மூஞ்சிலாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்காலாம் வந்து கட்டி ஆலிங்கனை பண்ணி அழுதுன்னு, அம்மாலாம் வந்து கட்டி ஆலிங்கன் பண்ணி அழுதுன்னு அவளை ஆசனத்தில் அம்மா உட்காருமா, நம்ம வீடுமா நம்ம அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி அவளை உட்கார வச்சு, நான் உட்கார மாட்டேன், என் கணவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் வந்து உட்கார்ந்து நான் இங்கே என்ன விருந்து சாப்பிட வந்தேனா. அப்படி சிவபெருமான துவேஷம் பண்ணி ஒரு யாகம் நடத்துறானா, அந்த யாகம் எப்படி தான் நடக்குது பார்க்கலாமே, அப்படி தான் வந்தேன். நல்ல மரியாதை கொடுத்தீங்க, அப்படியே மேலே நான் என்ன எங்கள் சிவபெருமான் சரி துவேஷம், நான் என்ன பாவம் பண்ணேன், எங்களை அப்பா ஒரு வார்த்தை கூட பேச முகத்தை திருப்பிக்கிறாரு, அப்போ என்னை பார்த்தா அவ்வளோ பிடிக்கலையா அப்படின்ட்டு. சௌதர்ய சம்பிரஸ்ன சமர்த்த வார்த்தையா மாத்ராச்ச மாத்ரு அசுபிச்ச சாதனம் தத்தாம் சபர்யாம் வரமாசனம் சசா நாதத்த பித்ரா அப்ரதினந்தி தான். அப்பா என்னை கூப்பிடாத போது மரியாதை கொடுக்காத போது எனக்கு என்னமா இந்த ஆசனம், என்னென்ன நான் எனக்கு எதுக்கு இந்த ஆசனம், எனக்கு தேவையில்லை இந்த சேரு, எனக்கு எதுக்கு சிம்மாசனம் போடுறீங்க, எனக்கு எதுக்கு உட்கார வைக்கிறீங்க, நான் என்ன விருந்து சாப்பிட வந்தேன் கிடையாது. அருத்திரபாகம் தமவேக்ஷ சாத்வரம், என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எனக்கு என்ன, அவருக்கு பாகம் இல்லாத இடத்துல யாராருக்கோ பாகம் கொடுக்குறாங்களாம். மருமகன் அப்படி மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன இங்கே, எனக்கு என்ன மரியாதை இங்கே. அருத்திரபாகே தமவேக்ஷ சாத்வரம் பித்ராச்ச தேவே கிருதஹேளனம் விபோ. என் புருஷன் அவமானப்படுத்தினானா என்ன அவமானப்படுத்தினானாமா அப்படின்னு அம்மாக்களை அக்காக்கள் தான். இது எனக்கு பெரிய அவமானம், இது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அனாத்ருதா யக்த சதஸ்யதீஸ்வரி சுகோபலோக அணிபதக்ஷ திருஷகா. அப்போ அவள் ஆவேசப்படுறா பயங்கரமா,
பார்வதி இல்லையா, காளியாச்சு அவ. அப்படி கோவப்படுறா, கத்துறா. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் என்ன இங்க சிவபெருமானுக்கு மரியாதை இல்லை அப்படின்னும்போது எனக்கும் இங்கே மரியாதை இல்லை. அதே சமயத்தில் உலகத்தையும் எரிக்கிற மாதிரி ஒரு கோபத்தோடு பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு அப்போ தான் எல்லா இடத்துலையும் சபையிலேயே தக்ஷனை நிந்திக்கிறான், திட்டுறா. அப்போ நயசிய லோகே, இந்த உலகத்தில் அவருக்கு மேற்பட்ட தெய்வமும் கிடையாது, அவருக்கு சமமான தெய்வமும் கிடையாது, அப்படியேப்பட்டவரை போய் நீ துவேஷம் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்கிறார். நயசிய லோகே அஸ்தி அதிசாயன பிரிய ததா பிரியோ தேக பிரதாம் பிரியாத்மனஹா. இந்த உலகத்துல நம்ம பிரியமானது நம்ம ஆத்மா தான்பா. நம்ம ஆத்மாவுக்குள்ள இருக்கிற நம்ம உடலை விட ஆத்மா தான் பிரியமானது. அந்த ஆத்மா இடத்துல யாருன்னா துவேஷம் காட்டுவாங்களா? அப்படியேப்பட்ட தஸ்மின் சமஸ்தாத்மனி முக்த வைரகே ருதே பவந்தம் கதம பிரதீபயேத்து. ஒரு யார் இடத்துலையுமே சாதாரணமா யார் இடத்துலையுமே நம்ம துவேஷம் பாராட்டக்கூடாது, எந்த ஜீவராசி இடத்துலையும். அதுவும் நம்ம படைச்ச தெய்வத்துக்களை போய் நம்ம பாராட்டலாமா? துவேஷம் பாராட்டலாமா? உங்களுக்கு ஏதோ சில கூடுவாருடைய கூட சகவாசம் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த புத்தி ஏற்பட்டது. பதவி திமிருனால இப்படி பேசுறீங்க. எந்த சிவபெருமானுடைய சிவனை போய் துவேஷம் பண்றீங்க? அங்க கவனிச்சு பார்க்குறா, மந்திரங்கள் சொல்றாங்களாம். மந்திரங்கள் சொல்ற உடனே ருத்ர சமூகம் வந்தா மட்டும் அதை நிறுத்திட்டு வேணாம், அந்த சிவனுடைய பதங்கள் மட்டும், அந்த சிவநாமத்தை மட்டும் சொல்லாத மற்ற மந்திரங்கள்லாம் சொல்றான் தக்ஷன். அதை பார்த்து தான் அவளுக்கு வந்தது பாரு கோபம். உலகத்தையே எரிச்சுற மாதிரி கோவப்பட்டு கத்துறா, காலியாக கத்துறா. அவ்வளோ அதான் அதை பற்றி அந்த சேரை அவர் கொடுத்த ஆசனத்தை தூக்கி அதான் அனாதரவு பண்ணிடுறான். அது அந்த சிம்மாசனத்தை தூக்கி உதறி தள்ளிட்டு அந்த சிம்மாசனத்தில் அந்த அவளுக்கு கொடுக்குற ஆசனத்தை தூக்கி உதறி தள்ளிட்டு அவள் கத்த ஆரம்பிக்கிறான். கத்து அவங்க சொல்கிறான், சிவனை போய் துவேஷம் பண்ணுறியப்பா, அதுலேருந்தே தெரிஞ்சிச்சு உனக்கு சிவம்னா மங்களம், உனக்கு மங்களம் இல்லை அமங்கலம் ஏற்பட போகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. யாராவது சிவனை துவேஷம் பண்ணுவாங்களா? அவருக்கு மேற்பட்ட தெய்வமே கிடையாது, அவருக்கு சமமும் கிடையாது. அப்படியேப்பட்டவர் போய் துவேஷம் பண்ணுறதுனால உனக்கு மங்களம் இல்லை அப்படின்னு அப்பாவே சாபம் கொடுக்குறான், திட்டுறான். சேஷ்ய பூருஷா நான் ஆச்சரியம் ஏதத் அசத்சு சர்வதா. महद विनिता गुणवात्मवादिषु शेष्य महापुरुष पादपांश निरस्त तेजस तदेव शोभनम. மகானுடைய பாதத்துளிக்கு நம்ம அபச்சாரப்பட்டுட்டா நமக்கு நம்ம அது சர்வநாசத்தை உண்டாக்கிடும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. சிவபெருமானுடைய பாதத்துக்கு பாதத்துளி நீ அபச்சாரம் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் நாமத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அவருடைய மந்திரத்தையே உச்சரிக்கூடாது சொல்கிறீங்களே இந்த யாகத்தில். அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு மங்களம் இல்லைன்னு. அது மட்டும் இல்லை, என்னதான் நல்ல குணவான்களத்துல பழகினாலும் தன் தீய குணம் உள்ளவர்கள் தீய குணத்தை தான் வெளிப்படுத்துவான். அவனுக்குள்ள இருக்கிற குணத்தை எடுத்துக்க மாட்டான். அது நல்லா புரிஞ்சு போச்சுல, அது உங்க கையில் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சேஷ்யம் மகாபுருஷ பாதபாம்சே நிரஸ்த தேஜஸ் ததேவ சோபனம். நான் ஆச்சரியம் ஏதத் அசத்சு சர்வதா மகத் வினந்தா குணபாத்மவாதிஷு. நல்ல குணவான்களோட தன் கெட்ட குணத்தை காண்பிப்பாங்க அசாதுக்கள். அந்த புத்தியை நீங்க காண்பிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எந்த சிவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும், கோடிக்கணக்கான ஜென்மங்களா பாக்கியம் பண்ணியிருந்தா தான் பகவான் நாமத்தை சொல்றார். எத் பழையக்ஷரம் நாம கிரேரிதம் பிரணாம் சபுத் பிரசங்காத் அகமாசு ஹந்திதத். இந்த ஸ்லோகம் மட்டும் மனப்பாடமா இருக்கும். ஏன்னா நாம மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இதுல நாம மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுதான் தாக்ஷாயணி சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் சொல்றாரு, எத் பயக்ஷரம் நாம கிரேரிதம் ருணாம் சகத் பிரசங்காத் அகமாசு ஹந்திதத்து பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானஹோத்ரேஷ்ட சிவம் சிவேதரஹ. சிவேதரஹ பேச்சு வார்த்தை. கிரேரிதம் ருணாம், கிரேரிதம்னா பேச்சுகளுக்கு நடுவில் கூட சிவசிவான்னு சொல்லிட்டா. இப்போ அரிசின்னு சொல்றோம், ஹரியும் சிவனும் சேர்ந்து தான் வா சைலண்டாக எடுத்து வான்றது அமிர்த பீஜம்.
அந்த வா சொல்கிறது ரொம்ப விசேஷம். வன்ற அக்ஷரம் வந்து அமிர்த பீஜமாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அமிர்த பீஜத்தில் தான் வரியான் ஏஷதே பிரஷ்னன்னு 2வது ஸ்கந்தத்தில் சுகாச்சாரர் வாக்கு ஆரம்பிக்கும் போது வரியான் ஏஷன்ற வான்ற அமிர்த பீஜத்தில் தான் தொடங்குறாரே. அக்ஷரத்தில் தான் வரியான் ஏஷதே பிரஷ்னஹா லோக இதம் பிரபாகா ஆத்மவித் சம்மத பும்சம் சோதவியாதிசு எப்பரஹா அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்கிறார் இல்லையா. எடுத்த உடனே சுகாச்சாரியர் முதல் வாய் திறந்து பேசின ஸ்லோகம் 2வது ஸ்கந்தத்தில் முதல் ஸ்லோகம் தான். அதில் வான்ற சப்தத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அமிர்த பீஜம் அது வான்றது. அந்த அமிர்தமயமாக ஆரம்பிக்கிறார். அமிர்தம்னா அழியாத நிலையை தரக்கூடிய அக்ஷரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் சுகாச்சாரியரே. அதனால் இந்த இடத்துல சொல்கிறது என்னன்னா, சிவ சீனா உயிருள்ளது, வானா அமிர்தம், சிவன்னா மங்களம்னு அர்த்தம். சவம்ன்றது அமங்கலம், வான்றது அமிர்தம். மிருதம்னா அழியக்கூடியது, அழியக்கூடியது சவம், அழியாதது அமிர்தம் இல்லையா. மிருதம்னா அழிந்தது, அழியக்கூடியது. அமிர்தம்னா அழியாத நிலை அப்படின்னு அர்த்தம். அமிர்தத்வாய கல்பதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சிவன்றது என்னன்னா அழியாத நிலையை குறிக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மங்களகரமான நாமம். அதை போய் யாருன்னா துவேஷம் பண்ணுவாங்களா? அந்த சிவநாமத்தை வந்து ருத்ர சமகம் வருது வேதத்தில், இப்போ ருத்ரனுடைய நாமங்கள் வரும்போது அதெல்லாம் தவிர்த்துட்டு அதை தள்ளிட்டு வேற மந்திரங்களை சொல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்போ யாகமே பூர்த்தி அடையாது. அதான் சொல்ற, எத் துவயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சகுத் பிரகோஸ். எந்த துவயக்ஷரம் 2 அக்ஷரம் கொண்ட சிவா ஹர பவ அப்படின்னு பகவான் நாமத்தை பேச்சு நடுவில் சொல்லிட்டா கூட உடனே அவன் பாவங்களை எல்லாம் போக்கிடுமோ. அதாவது இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வேடுவன் இருந்தானோ, அந்த வேடுவனுக்கு ஒரு அப்பா. அந்த வேடுவன் என்ன பண்ண, கடைசி காலத்தில் சாகும் பொழுது அவன் பிள்ளை இடத்துல, அப்பா நீ போயிட்டேன்னா நாங்கள் எப்படிப்பா பழப்பு நடத்துவோம் அப்படின்னு அவன் பிள்ளை போய் கேட்குறான் கடைசி காலத்தில். அப்போ சொல்கிற, ஆஹர பிரஹர சம்மர அப்படிங்கிற, போய் ஒரு மான அடி, சம்மர ஆஹர அதை கொண்டு வா, பிரஹர அப்படின்னு சொல்கிறார். ஆஹர பிரஹர சம்மர ஆ பிரசம் அப்படின்ற ஒரு உபசர்க்கத்தை நீக்கினா ஹர 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 அப்படின்ற பதம் உண்டாகுது இல்லையா. அப்படி சாகர காலத்தில் வந்து ஒரு மான அடி, அதை கொண்டு வா, அதை சமைச்சு சாப்பிட்டா அவன் விருத்தி நடந்துடும் அப்படின்றதுக்காக பழைக்கிறதுக்கு ஒரு பழைப்புக்கான வழியை சொல்லிட்டு உயிரை விடுறாரு அந்த அப்பா வேடுவன். அப்போ சாகர காலத்தில் ஹர ஹர ஹரன்னு நாம சொன்னதுனால இவ்வளோ நாள் எவ்வளோ மான்களை கொண்டு இருப்பான், எவ்வளோ பாபங்களை பண்ணியிருப்பான். அந்த பாபத்தினுடைய மொத்தத்துக்கும் அவன் பரிகாரம் பண்ணிட்டான் ஹரநாமத்தை சொன்னதுனால. உடனே அவனுக்கு யமதூதர்கள் வரவிடாதபடி பூதகணங்கள், கைலாசத்துலேருந்து பூதகணங்கள் வந்து அவர் கைலாசத்துக்கு, சிவபெருமானுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. யாரும் அந்த ஆத்மா, அந்த வேடுவன். அப்போ கடைசி காலத்தில் ஆஹர பிரஹர சம்ஹர அப்படின்னு ஹரஹரன்னு ஒரு பேச்சு நடுவில் வேற ஒரு வார்த்தையை சொல்ல போய், வேற ஒரு அர்த்தத்தை சொல்ல போய், ஆனால் ஹரணையே நினைக்காம, சிவனையே நினைக்காம அந்த ஹரநாமத்தை சொல்லி அவன் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொன்னான். அப்போது பாருங்க, ஆஹர சம்ஹர பிரஹர அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையில் ஏதோ ஒரு அர்த்தம், கொண்டு வா, அதை அதை சாப்பிடு, விருத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் கொண்டது. அந்த அர்த்தத்தில் சொன்னால் கூட, அதில் ஹரநாமம் தெரியாமல் சொன்னால் கூட அகம் ஆசு ஹந்திதத்து அந்த பாவம் மொத்த எரிச்சு சாம்பலாக்கிடுது. அவ்வளோ விசேஷம். அந்த நாமத்தை போய் நீ ஒதுக்கலாமா அப்படின்ற. பவித்ர கீர்த்தியும் தமிழங்கிய சாசனம், அவருடைய புகழானது வந்து ரொம்ப பவித்திரமானது. இன்னைக்கு சிவபெருமானை பற்றி பேசுகிற பாக்கியம் கிடைச்சது நம்மளுக்கு. நாம் அதனால் பவித்திரம் அடைவோமா? தமிழங்கிய சாசனம், எவருடைய கட்டளை அனுசரித்து பிரம்மதேவரெல்லாம் தன்னுடைய பதவி படைக்கும் தொழிலை செய்கிறாரோ, எந்த சிவனுடைய கட்டளை அனுசரித்து, ஈஸ்வர ஸ்வரூபத்தில் சிவபெருமான் சதாசிவமாக இருக்கும்போது அவர் எல்லாருக்கும் கட்டளையிடக்கூடியவர். ருத்ரனாக இருக்கும்போது ஏகாதச ருத்ரர்கள் பிரம்மதேவர் புத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவருடைய சதாசிவமாக இருக்கும்போது, பரதெய்வமாக இருக்கக்கூடிய போது அவருடைய கட்டளை அனுசரித்து பிரம்மதேவர் படைக்கும் தொழில் செய்கிறாராம். தமிழங்கிய சாசனம், பவித்ர கீர்த்தியும் அலங்கிய சாசனம், பவான் ஹோத்வேஷ்ட சிவம் சிவேந்திரா. உன்னை தவிர வேறு யார்
அந்த சிவபெருமானை துவேஷம் பண்ணுவாங்க. நீ சிவே தரன் அப்படின்னா என்ன? உன்னை தவிர யார் அந்த சிவனுடைய கட்டளையை மீறுவார்கள், சிவனுடைய வார்த்தை மீறுவாங்க, அதனால உனக்கு சிவம் இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு பார்வதி கொடுக்குறா. பார்வதி அங்கே நிந்திக்கிறான் தக்ஷனை, சிவனிடத்துல போய் துவேஷம் காட்டு அப்படின்னு. யார் சிவபெருமானை நிந்திக்கிறாங்களோ அந்த இடத்துல சக்தி இருந்தால் அவன் நாக்கு எடுத்து வச்சு அறுத்துடணுமா சிவனை நிந்திக்கிறவனுடைய நாக்கை. இல்லைன்னா சக்தி இல்லைன்னா காதை பொத்தின்ட்டு சிவசிவா சிவசிவான்னு காதை பொத்தின்ட்டு சிவனுடைய துவேஷம் பண்ணதுனால அப்படியே போய் ஸ்நானம் பண்ணிடணும், இல்லை தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். இது தர்மம்னு சொல்லிக்குது. கர்ணோபிதாய நிரியாத் நிரியாத் அத கல்ப ஈசே தர்மா விதர்ய சுனிபிர் நிருபிர் அஸ்யமானே சிந்தியாத் பிரசக்ய ருசதிம் அசதிம் பிரபுச்சேத் ஜிஹ்வாம் அசுன் அபி ததோ ருசிச்சேத் ச தர்மஹ. கர்ணோபிதாய நிரியாத் அதகல்ப ஈஷே தர்மா விதர்ய சுனிபிர் நிருபிர் அஸ்யமானே சிந்தியாத் பிரசக்ய ருசதிம் அசதிம் பிரபுச்சேத் ஜிஹ்வாம் அசுன் அபி ததோ விசர்ஜேத் ச தர்மஹ. இதான் தர்மம். சிவனை நிந்தனை செய்கிறவங்க காது பொத்தின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும். அந்த சிவன் இந்த கேட்கக்கூடாது காதில், சிவசிவான்றது காது பொத்தின்னு போயிடணும். இல்லைன்னா அந்த நிந்திக்கிறவனுடைய முடிஞ்ச வதம் பண்ணணும், இல்லைன்னா அவங்க நாக்கு எழுத்து வச்சு அறுத்துடணும். நாம் அந்த சிவநிந்தியை கேட்ட பாவத்துக்காக நம்மளும் உயிரை விட்டுடணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி இல்லைன்னா போய் அந்த தேகத்தோட அந்த வஸ்திரத்தோடு போய் ஸ்நானம் பண்ணிடணும். சிவநிந்தனை கேட்டதுக்காக அதிகமாக சிவநாமத்தை ஆவர்த்தி பண்ணி ஜபம் ஜபிக்கணும். அது நாமத்தினால்தான் அந்த நாம அபராதம் போகும். அதான் நிறைய நாமா சொல்லணும். இதுதான் தர்மமாக சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திரங்களை. ஆமாம். அப்போ சிவநாமத்தை துவேஷம் பண்ணுறோன்னே தண்டிச்சிடணும். இல்லை அந்த நாம அபராதமாக பேசுகிறவங்களுக்கு அந்த நாமத்தினுடைய பெருமை சொல்லி அதை கண்டிக்கணும். அதில் கண்டிக்க முடியலன்னா காதை பற்றின சிவசிவான்னு ஓடையாத சக்தி இல்லைன்னா காதை பற்றின்னு வந்துடணும் அந்த இடத்த விட்டு. அந்த இடத்துல சிவத்வேஷத்தை கேட்டால் நம்ம நரகத்துக்கு நம்ம வழிவகுத்துறோம், நம்ம பாவங்கள் அதிகமாகிடும். சிவத்வேஷத்தை கேட்கறதே பாவம். அதனால் அந்த இடத்துல காதை பற்றின்னு ஒரே ஓடையாந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நான் சிவத்வேஷியாகிய உன்னுடைய உடலிருந்து நான் வந்ததுனால எனக்கு தாக்ஷாயணி அப்படின்னு பேர் வந்துடுச்சு. நாளைக்கு இப்போ போனால் என் வீட்டுக்காரர் சேர்த்துப்பார் சிவபெருமான். சேர்த்துக்கிட்டாலும் என்ன சொல்லுவார், நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன தவறுதல் ஏற்பட்டால் கூட நீ தக்ஷனுடைய பெண்ணு தானே, நீ தாக்ஷாயணி அப்படின்ட்டு கூப்பிட்டாருன்னா உன் சம்மந்தம் ஒரு சிவத்வேஷினுடைய உடல்லேருந்து வந்த இந்த உடல் தாக்ஷாயினின்னு உன் சம்மந்தப்பட்ட பேர் கூப்பிட்டாருன்னா அப்போ நான் செத்துடுவேன். அப்போ நான் உயிரை வச்சிருக்க மாட்டேன். ஒரு சிவத்வேஷிக்கு பெண்ணாக பிறந்திருப்பேன், அன்றைக்கி நான் உயிரை விட்டுருவேன். அன்றைக்கி உயிரை விடுறதை காட்டிலும் நான் இன்றைக்கே உயிரை விட்டுறேன்னு சொல்லி தன் யோகா சத்தம் அமர்ந்து ஷிதா உதீச்சம் நிஷசாத சாந்த வாக்கு தன் வாக்கு அடிக்கின்று வடக்கு திக்க நோக்கி சிவபெருமான் தெற்கு திக்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியை பின்னாடி அமர போகிறார். ஒரு வடக்கு திக்க நோக்கி இவள் தன் உடம்பை குண்டலினி சக்தி வழியாக 6 ஆதார சக்கரங்களில் தன்னுடைய குண்டலினி சக்தி ஏற்றி தன் யோக சக்தியினால் அந்த உடம்பை எரிச்சிடுறான். சிவனை தியானம் பண்ணி எரிச்சிடுறான். எரிச்ச உடனே அம்மா அம்மா அதுபோல் எரிச்சிக்காத அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தடுக்கலாம் இல்லையா, உடம்பு எரியுது, ஐயோ அம்மா அப்படிலாம் பண்ணாதம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. பார்த்துக்கிட்டே கம்முன்னு இருக்கானா தக்ஷன். அப்படியே உடம்பு எரிஞ்சு போனோடனே எல்லாமே சண்டை போட்டாங்க. உடனே யாகத்திலிருந்து ரிபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ தேவர்களை உண்டு பண்ணி அந்த புருக்கு மகரிஷி அதை உண்டு பண்ணி அந்த பூதகணங்களை அடித்து துரத்திட்டாங்க. அவர்கள் தான் நேராக போய் சிவபெருமானத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி நாரதர் போய் சொல்லிட்டார் சிவனிடத்தில். அவர் இது நடக்கும்னு தெரியும் அவருக்கு. தாக்ஷாயணி தேக தியாகம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாரதர் சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த யாகம் நடக்கக்கூடாது, அந்த யாகத்தை பஸ்மமாகும்.
அப்படியே ஆகட்டும் சொல்லி உடனே ஒரு ஜடையை கிள்ளி போட்டார். அது வந்து வீரபத்ரன், மகாபராக்கிரமசாலி கபாலீஸ்வரர். அவரே தான், சிவபெருமானே தான் வீரபத்ரன். அவரால் கபால மாலை தரித்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான தெற்றிப்பற்களோட, பயங்கரமான மீசிமா குத்திட்ட ரோமங்களோட, அப்படி அவர் பூத பரிவாரங்களோட சேர்ந்து மறுபடியும் அந்த ரிபுக்கலால் என்ற தேவரால் அடிபட்டு வந்தாங்க இல்லையா, நந்திகேஸ்வரர் போன்ற மூதகணங்கள்லாம், அவள் மறுபடியும் வீரபத்ரரோடு போய் சேர்ந்து அந்த யக்ஞ மகோத்சவம் நடந்திருக்கு இல்லையா, அங்கே போய் எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணி தேவரெல்லாம் கை காலம் முறிச்சு, இதில் ஒருத்தர் வந்து பூஷான்னு ஒருத்தர் பல்ல காட்டின்னு இருந்தாராம். ஒரே அடி அடிச்சார், பல்லுக்கெல்லாம் கொட்டி போயிச்சாரு. அவர் மாவை தான் சாப்பிடணும் பின்னாடி. அப்புறமா சில பேர் மீசையை பிடிக்கிட்டு, அப்புறமா தக்ஷனுடைய தலையை வெட்டி அந்த யாகாக்னிலே ஹோமம் பண்ணிட்டு, எல்லாம் முடித்த உடனே ஸ்திரீகள்லாம் அடித்து துவம்சம் பண்ணி, எல்லாமே அந்த யக்ஞத்தில் வந்து யாருமே அப்படியேப்பட்ட பார்வதியை தக்ஷாயினியே போயிட்டான்னு சொல்லும்போது மற்றவங்களாம் எப்படி இருந்தான்னா, அதனால் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி எல்லோரும் அடித்து விரட்டிட்டாங்க. பெண்கள்லாம் ஓடிட்டாங்க. தேவரெல்லாம் அடிபட்டு முறிபட்டு அவஸ்தைப்படுறாங்க. அந்த யக்ஞத்தையே துவம்சம் பண்ணிட்டார், சுடுகாடு மாதிரி ஆக்கிட்டார் அந்த யக்ஞசாலையை. தக்ஷனை உயிரை விட்டுட்டான். அதுக்கு பிறகு வந்துட்ட பிறகு இது மாதிரி இந்த சமயத்தில் பிரம்மதேவர் பார்த்து போய் சிவபெருமானை சமாதானப்படுத்த போகிறார். அவரும் மனைவி இழந்திருக்கிறார் இந்த சமயத்தில் தக்ஷாயினி. அதனால் தட்சிணாமூர்த்தியாக ஒரு ஆலமரத்து அடியில் சனகாதி முனிவர்களுக்கும் நாரதர் முதலானவர்களுக்கு சின்முத்திரை தாங்கி இடது தொடை மேலே வலது பாதத்தை போட்டு வீராசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தட்சிணாமூர்த்தியாக தெற்கு திக்க பார்த்துண்டு அமர்ந்த கோலத்தில் மௌன முத்திரையை காண்பிச்சுண்டு மௌனத்தினாலே ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து பிரம்மதேவர் போகிறார். நீங்கள் போய் கோவப்படலாமா? இப்போ எப்படி இருக்கிறாரு, பெரிய பிரளயமே உண்டாயிடுச்சு, தக்ஷனுடைய யக்ஞத்தை நாசம் பண்ணி எல்லாரையும் சம்மாரம் பண்ணிட்டு முன்னாடி சாந்தம் அடைஞ்ச ஒரு யமன் போல இருக்கிறாராம். யார்? சிவபெருமான். அவரை சாந்தப்படுத்தணும்னு அவசியமே இல்லை, சாந்தமாக தான் இருக்கிறாரு. அது அழகாக வர்ணிக்கிறாங்க பாருங்க இந்த ஸ்லோகத்தில். தஸ்மின் மகா யோகமயே முமுக்ஷு சரணே சுராக தத்வசு சிவம் ஆசீனம் தியக்தம் மர்ஷாம். யமன் கோபத்தை தணிஞ்சு யமன் சாந்தமான மாதிரி இருக்காராம். யமன் எல்லாரையும் சாகடிச்சுட்டு கோபம் தணிஞ்சு சாந்தமாக உட்காந்துருக்கிற மாதிரி யமன் போல இருக்காராம். என்னென்னா ஒரு தக்ஷ யக்ஞத்தையே அழிச்சிட்டு தனிமையில் சாந்தமாக உட்காந்துருக்காரு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில். தியக்தாமர்ஷம் விவாந்தகம் முமுக்ஷு சரணே சுராகா. முமுக்ஷு சரணம், மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க சேவிக்கக்கூடிய சரணமாக அது சிவபெருமானுடைய திருவடிகள். அப்படிப்பட்டது. நாரதாய பிரவோச்சந்தம் பிரிச்சதே சுல்வதாம் சதாம். நாரதர் இருக்கிறார், சனகாதி முனிவர்கள் இருக்காங்க. ஸ்காந்த புராணத்தில் வந்து சனகாதி முனிவர்களுக்கு தான் ஞானோபதேசம் செய்தா வருது. இங்கே நாரதர் சொல்ல அவர் இருக்கார் சொல்லியிருக்கிறார். நாரதர் சனகாதி முனிவர்கள் எல்லாரும் இருக்க ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கார். அந்த சத் சங்கத்தில் வந்து கேட்குறார், நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு பிரம்மதேவர் கேட்குறார். அப்பா, நான் யாரையும் கோவப்படலை, எனக்கு யாரத்துலையும் கோபம் கிடையாது, துவேஷம் கிடையாது, புரியுதுங்களா? நாகம் பிரஜேசபாலானாம் வர்ணையே நானு சிந்தையே தேவமாயா அபிபூதானாம் தண்டஸ்தத்ர ததோமயாக. அவர்கள் தப்பு செய்தா நரகத்தில் போய் தண்டனை அனுபவிக்கணுமே, அந்த தண்டனை அவங்க நரகத்தில் போய் அனுபவிக்க வேண்டான்றதுக்காக தான் அவங்களுக்கு திருத்தத்துக்காக நான் தண்டனை குத்தினே தவிர எனக்கு யாரத்துலையும் துவேஷம் கிடையாது, எல்லாமே சந்தோஷம். எனக்கு துவேஷம் கிடையாது, எனக்கு பிடிச்சவங்க கிடையாது, பிடிக்காதவங்களும் கிடையாது.
யாருக்கும் விருப்பமானவங்களும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது யார் இடத்துலையும். அது ஏன்னா பாலானாம் குழந்தைகள் செய்கிற தப்ப போய் அப்பா பெருசாக எடுத்துப்பாங்களா? அவனும் குழந்தைகள் ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சிவபெருமானுடைய வாக்கு இது. நாகம் பிரஜேச பாலானாம் வர்ணையே நானு சிந்தையே, அதை பெருசாக நான் எடுத்து பேச மாட்டேன், அதை பற்றி நினைக்கவும் நானு சிந்தையே, அதையே நினச்சின்னு இருக்க மாட்டேன் நான் அப்படின்ற. தேவமாயா அபிபூதானம் தந்தஸ்தத்ர ததோமயாக, தேவமாயால் மோகிச்சு இது மாதிரி தவறுகள் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த தண்டனை மட்டும்தான் நான் கொடுத்தேன். அது கூட எதுக்காக? திருத்தத்துக்காக, திருந்தணும், நம்ம குழந்தைங்க திருந்தனுக்காக தான் தண்டனை கொடுத்தேனே தவிர யாருக்கும் துவேஷம் கிடையாது. சரி அப்படின்னா யாகத்தை நடத்தி கொடுக்கலாமேன்னு, சரி நடத்தி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி, அப்போ முதல்ல எஜமானனை கலப்பணும். எஜமானன் இல்லாமல் யாகம் நடக்க முடியாது. யார்? தக்ஷனை. உடனே எஜமான கலப்புறாரு. சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன்னு அந்த தக்ஷனை எழுப்புறாரு. எழுப்பின உடனே எழுப்பும்போது நம்மனா ஆட்டு தலையை கொண்டு வந்து வைக்க சொல்கிறாரு. ஆட்டு தலையை ஏன் கொண்டு வந்து வைக்கணும்னா, அது கூட தான் இஷ்டம் கிடையாது. நந்திகேஸ்வரர் சாபம் கொடுத்துருக்காரு, பஸ்தமுகா, நீ ஆட்டு தலையுடையவனா போகக்கூடாது. ஏன்னா சத்தியம் பிதாதும் நிஜபித்திய பாஷிதம், தன் பக்தனுடைய வாக்கு சத்தியமாகிறதுக்காக தான் அவருக்கு ஆட்டு தலையை பொறுத்துறாரு சிவபெருமான். அப்போ ஆட்டு தலையோடு எழுந்துட்டுமே, அவன் எழுந்திருக்கும் போதே கண்ணீர் வர்றான் அந்த தக்ஷனானவன். ஆட்டு முகத்தோடு நம்மளுக்கு கொடுத்தாங்களே அப்படின்ட்டு அதுக்காக கண்ணீர் வரல. நம்ம சிவனுடைய துவேஷம் ஆட்டு முகமாக கிடைச்சாலும் சிவபக்தரெல்லாம் ஆனமே அப்படின்ற சந்தோஷத்திலே எழுந்திருக்கலாம். அப்படியேப்பட்ட நந்திகேஸ்வரர் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அந்த பக்தனுடைய வாக்கு சத்தியமாகிறதுக்காக தான் அவருக்கு ஆட்டு தலை வச்சுதே, இல்லை மனுஷ தலையோடு எழுந்திருப்பாரு. நந்திகேஸ்வரர் பக்தனுடைய வாக்குக்காக மரியாதை கொடுத்து சிவபெருமான் அவர் ஆடு தலை வைக்கிறார். ஆனால் ஆடு தலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு துக்கப்படாமல் நம்ம சிவபக்தனை ஆனோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. யார்? தக்ஷன். தேவர்களுக்கெல்லாம் கை கால்கள்லாம் சரியாகும்படி சிவபெருமான் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்புறம் யக்ஞம் நடக்குது. அந்த யக்ஞத்தில் நடக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, எல்லாரும் ஏற்பாடு பண்ணுறாங்க, யாகத்தில் எஞ்சிய பாகம் எதுவோ அது ருத்ரபாகமாக ஆக்காடுவது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. ஏஷதே ருத்ரபாகோஸ்து எது உச்சிஷ்டோ அத்வரஸ்யவை யக்ஞஸ்தே ருத்ரபாகேன கல்பதாமத்திய யக்ஞஹன்னு. அது பிறகு தான் வருத்தப்படுறான். யார்? தக்ஷன். சரி, தன் பெண்ணை நம்ம விட்டுட்டோமே, தாக்ஷாயணி இறந்துட்டாலே அப்படின்னு வருத்தப்படுறான். சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன்னு அப்படின்னு சொல்கிறார். மகளை நினச்சி வருத்தப்படுறான். இப்போ வருத்தப்படுறான். எல்லாம் போன பிறகுதான், இருக்கும்போது அதனுடைய மகிமை தெரியாது. எதுவுமே போன பிறகுதான் ஐயோ போயிடுச்சேன்னு அப்புறமா வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. யாருமே உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய மகிமை தெரியாது, அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் போயிட்ட பிறகு ஐயோ போயிடுச்சே அது பிறகு புலம்பி அழுவாங்க. அப்படிதான் வீட்டில் நமக்கு எல்லாம் உறவினர்கள்லாம் நம்ம கூட இருக்கும்போது அலட்சியப்படுத்திடுவோம், ரொம்ப அலட்சியப்படுத்திடுவோம், ரொம்ப கேவலப்படுத்திடுவோம். ஆமாம். ஆனால் அவங்க இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். நினச்சி பார்த்தோம்னா அவங்கள நம்ம எதுவுமே திட்ட மாட்டோம், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். இப்போ பாரு, இப்போ தக்ஷன் பாரு, தன் பெண் போனதுலேருந்து மனசு ரொம்ப கலங்குறான். போன பெண் திரும்பி வருவாளா? சில பார்த்துருக்கேன், எக்ஸாமுக்கு படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார், செம்மடி அடிச்சுக்க. 8th 9th ஒரு 8th 9th சரியாக படிக்கல அப்படின்னு அப்பா அடிப்பார். அந்த அப்பா பயங்கரமாக அடிப்பார். 8th தானே, சரியாக படிக்கலன்னு சொல்லிட்டு அடிச்சு திட்டிருந்தா தான் ஆச்சு. அந்த பொண்ணு பயந்துச்சு, அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு பயந்துச்சு. பயந்துட்டு எக்ஸாமில் பார்த்தா ஃபெயில் ஆகி போயிடுச்சு. எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆனவுடனே அந்த பெண்ணானது சூசைட் பண்ணிடுச்சு.
அப்புறமா ஓன்னு ஒரே கத்தல். ஏன் பயமுறுத்தணும் குழந்தைங்கள? ஃபெயில் ஆனால் ஆயும்போது எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் ஆயும்போது என்ன இப்போது அந்த குழந்தைங்கள பயமுறுத்தி அது இப்போ சூசைட் பண்ணிடுச்சே, போனால் வருமா அந்த பெண்ணு? ஃபெயில் ஆகிட்டு. அதனால தான் இருக்கும்போது தெரில, மிரட்டுறது உருட்டுறது, அந்த பிள்ளையை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண்ணு போயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? எக்ஸாம் போனால் போவோம், உயிர் போனால் வருமா? எக்ஸாம் போனால் இந்த எக்ஸாம் போனால் இன்னொரு எக்ஸாம் வரும், உயிர் போனால் வருமா? அது மாதிரி எவ்வளோ பேர் தெரியுமா? இருக்கும்போது நமக்கு அதனுடைய மகிமை தெரிய மாட்டேங்குது, இல்லாத போது தான் போயிடுச்சேன்னு நம்ம வருத்தப்படுறோம். அது இங்கே அதுதான் சொல்கிறீங்க. இது மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும்போது தக்க வச்சுக்க தெரிஞ்சு, இல்லைன்னா கஷ்டமாயிடும். அப்படி அவள் தான் தாக்ஷாயணி தான் மறுபடியும் பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் மகளாக பிறந்து சிவலிங்கத்தை வழிபட்டு நாரதருடைய உபதேசத்தினால சிவபெருமானியே பிரார்த்தனை பண்ணி சிவமந்திரத்தையே சொல்லி சாக்ஷாத் சிவபெருமானே வந்து பார்வதியை பரமேஸ்வரன் கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணமானது ரொம்ப விசேஷம். அது ஸ்காந்த புராணத்தில் அழகாக வர்ணிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக வர்ணனை. ஸ்காந்த புராணம் படிச்சே பார்த்தா தெரியும், பெருசாக இருக்கும் வர்ணனை. அந்த பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணமே அமக்களமாக எழுதியிருக்கார். 80,000 ஸ்லோகம் ஸ்காந்த புராணம். அதில் பார்த்தா அந்த சிவபெருமான் பார்வதிக்கு உள்ள வர்ணனை ரொம்ப அருமையாக இருக்கும். பார்வதி கல்யாணமே பார்வதி கல்யாணம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி பரமேஸ்வரன் பார்வதியும் பிரிஞ்சு போன தம்பதிகள் மீண்டும் சேர்கிறார்கள். அவர்கள் ஆனந்தமாக சிவனும் பார்வதியும் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த யக்ஞ மகோத்சவம் நடக்குது இல்லையா, மறுபடியும் அந்த வாஜபேயி யாகம் பண்ணி இவனே தக்ஷனே எஜமான வந்து யாகம் நடத்துனோடனே எஞ்சிய பாகம் சிவபெருமானுக்கு அளிக்கப்படுகிறது. இப்படி பாக பிரிவினை முடிஞ்ச உடனே சாக்ஷாத் இந்த எல்லாம் ஒன்றான பிறகு அப்போ தான் பிரத்யக்ஷமாக பகவான் 8 கைகளோட பகவான் யாகத்தில் சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி அளிக்கிறார். அப்போ தான் பகவான் வாக்கால் சொல்கிறார், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பகவான் சொல்கிறார், அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச ஜகத காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஸ்வயம் திருக் அபிசேஷனக. நான் தான் வந்து பிரம்மாவாக இருக்கிறேன், நான் தான் சிவனாக இருக்கிறேன், நான் தான் விஷ்ணுவாக இருக்கிறேன். அந்தந்த காரியங்களை செய்யும்போது அந்தந்த தேவதா ரூபமாக நான் இருக்கிறேன், எனக்குள்ள பேதம் கிடையாது அப்படின்னு சாக்ஷாத் நாராயணன் சொல்கிறார். யக்ஞத்தில் அந்த யக்ஞ அக்னி குண்டத்திலேருந்து பகவான் பிரத்யட்சமாக தோன்றார். அந்த யக்ஞத்தில் ஆதி நாராயணனா 8 கைகளோடு பகவான் அந்த யக்ஞத்திலேருந்து உற்பத்தி ஆகிறார். பகவான் யக்ஞமூர்த்தி இல்லையா, யக்ஞ நாராயணன் இல்லையா, அந்த யக்ஞ நாராயணனா அப்புறம் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அந்த சதஸில் பகவான் சொல்கிறார் நாராயணன், நான் தான் பிரம்மாவாக இருக்கிறேன், நான் தான் சிவனாக இருக்கேன், நான் தான் விஷ்ணுவாக இருக்கிறேன். அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜகத காரணம் பரம், உலகத்துக்கு காரணமான உயர்ந்த வஸ்து நான் தான், அந்தந்த ரூபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு மனுஷனானவன் தன் உடம்புல இருக்கிற அங்கங்கள், இப்போ நம்மளுக்கு கையில் தலை தான், இன்சான் உடம்புக்கே தலையே பிரதானம்னா தலை மட்டும் இருந்தால் போதுமா? கை காலெலாம் வெட்டிடலாமா? ஒரு சின்ன ஊசி குத்தினா கூட சுருக்கணும், என்ன போய் குத்திட்டேன்ட்டு பட்டுன்னு அடிக்கிறேன்ல, என்னை எப்படி நீ ஊசியில் குத்தலாம்? அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஊசி குத்தினாலும் தாங்க முடியலாம், அது உன்னுடையதாச்சு. அது மாதிரி மற்ற தேவர்களை நிந்திக்கிறது இருக்கட்டும், சிவன் வேற விஷ்ணு வேறன்னு பேதம் பார்க்கறது இருக்கட்டும், மற்ற தேவர்களே பேதம் பார்க்கக்கூடாது, மற்ற தேவர்கள் இருக்கட்டும், மற்ற ஜீவராசிகளையும் நீ பேதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா பகவானுடைய அங்கங்கள் தான், ஒவ்வொரு ஜீவராசிகளும் பகவானுடைய உறுப்புகள், அங்க உறுப்புகள், அங்க துணுக்குகள், பகவானுடைய அம்சங்கள் எல்லாமே. மமைவம்சோ ஜீவராசி. அதான் சொல்றார், யதா புமான் ந ஸ்வ அங்கேஷு சிர பாண்யாதிஷு கொச்சித்து. பாணி, சிறப்புனா தலை, பாணினா கை. தன்னுடைய அங்கங்களை தன்னை விட வேறல்லாததாக எப்படி ஒரு மனுஷன் பார்க்குறானோ, அது மாதிரி மற்ற ஜீவராசிகளையோ மற்ற தேவர்களையோ என்னை விட வேறல்லாததாக பார்க்க வேண்டும். அதான் சொல்றாரு. அப்படியேப்பட்ட பிரம்மா ருத்ரோ ச பூதானி பேதக்ஞாக்ஞோ அனுபஷ்யதி.
தஸ்மின் பிரம்மன் அத்விதீய கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரோச்ச பூதானி வேதேவ அக்னியோ அனுபஷ்யதி. இதுதான் அத்விதீயமா இரண்டற்றதாக எல்லாத்தையுமே பார்க்கணும். புரியுதா? வேத ஞானத்தோட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா தன்னுடைய உடல் உள்ள அங்கங்கள் தன்னை விட பிரிவில்லாத எப்படி பார்க்குறானோ அப்படி பார்க்கணும் சகல ஜீவராசிகளையும் அப்படின்ற. திரயாணாம் ஏகபாவானாம் யோன பஷ்யதி வை விதாம் சர்வபுதாத்மனாம் பிரம்மன் சாந்திம் அதிகச்சதி. எவன் இந்த மும்மூர்த்திகளுக்குள்ள பேதம் பார்க்காம மற்ற ஜீவராசிகளுக்குள்ள பேதம் பார்க்காம இருக்காம அவனுக்கு தான் சாந்தியானது உண்டாகும், மனசு நிம்மதி கிடைக்கும். எவன் பேதம் பார்க்குறானோ அவனுக்கு நிம்மதியே கிடையாது. பேதம் பார்க்காதவன் தான் நிம்மதியானது வந்து அடையும். சாந்திம் அதிகச்சதி, சாந்திம் அதிகச்சதி, சாந்திம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் மறைஞ்சிடுறார். எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால்தான் சிவ பக்தர்கள் விஷ்ணு துவேஷம் பண்ண விடாது, விஷ்ணு பக்தர் சிவனை துவேஷம் பண்ண விடாது. ரெண்டு பேருமே ஒரு நாணயத்தில் இருக்கிற ரெண்டு பக்கம் மாறி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் விசேஷம். அவரே தான் மூன்று ரூபத்திலையும் பிரம்மாவும் விஷ்ணுவா சிவனும், ஏன் மற்ற ஜீவராசிகளும் பகவான் தான் இருக்கிறான். அதனால பேதம் பார்க்கக்கூடாதுன்றார். ஜக்ஞே ஹிமவத க்ஷேத்ரே மேனாயாம் இது சுஸ்ரும. ஹிமவதன் ஹிமவான் சொல்லக்கூடிய பர்வதராஜன், ஹிமவான் சொல்லுடைய பர்வதராஜனுக்கும் மேனகை வேற மேனகை என்பவளுக்கும் மகளாக பிறக்கிறார். ஜக்ஞே ஹிமவத க்ஷேத்ரே மேனாயாம் இது சுஸ்ரும தமேவ தைதம் பூஜ ஆவருங்கே பதிமம்பிகா. அந்த அம்பிகையானவள் பர்வதராஜனுடைய பெண்ணாகிய அம்பிகையானவள் பகவானை வழிபட்டு அந்த பார்வதி மறுபடியும் சிவனை வந்து அடைகிறாள். தம்பதிகள் இருவரும் சேர்கிறார்கள். அவர்கள் பிரிந்த தம்பதியினர் மறுபடியும் சேர்ந்த பிறகு அவர்கள் மறுபடியும் என்ன ஆகமங்கள் இந்த மாதிரி இவர் உபதேசம் பண்ணுவார், அந்த மாதிரி கேட்பாங்க. அவர் சிஷ்ய ஆகிட்டா இவர் இப்போ இவர் வந்து சிவபெருமான் குருவாயிட்டார், சராசர குரு. தனிமையில் இருந்தால் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. சேர்ந்தபோது பார்வதி பரமேஸ்வரராக இருக்கும்போது சராசர் எல்லாருக்கும் அவர் தானே குரு. அதனால் அவருக்கு சிஷ்ய யாருன்னா பார்வதி தான். பார்வதி தான் நம்மளுக்கு பகவான் நாமத்தை வாங்கி கொடுத்தா, ராமநாமத்தை. அனந்திய பாவைக்கு கதிம் சக்தி சுத்தேவ பூருஷம். சக்தி சிவனோட எப்படி, அது ஒரு உதாரணம் அழகாக சொல்கிறா பாருங்க. தூக்கத்தில் நம்ம இப்போ வீழ்ச்சி இருக்கும்போது எல்லா புலங்களும் அவுத்து விட்ட மாடு மாதிரி, அவுத்து விட்ட குதிரைங்க மாதிரி அங்கங்கே அலைப்பாயும். கண்ணு ஒரு பக்கம் பார்க்கும், வாய் ஒன்று பேசும், காது ஒன்று கேட்டுன்னு இருக்கும், மூக்கு நுகர்ந்து இருக்கும். இது அவுத்து விட்ட புலங்கள். மனசு ஒரு பக்கம் அலைப்பாஞ்சுன்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் கண்ணை மூடி தூங்கும்போது எல்லா இந்திரியங்களுடைய வியாபாரங்களும் அடங்கி அந்த சக்திகள்லாம் அடங்கி சுத்தேவை இந்த தூக்கத்தில் அந்த ஆத்மாவோட லயமாகிற மாதிரி அந்த தாக்ஷாயணியானவள் மறுபடியும் பார்வதி சிவபெருமான இடத்துல வந்து இந்த மனசு இந்திரியங்கள்லாம் ஆத்மாவில் ஒடுங்குற மாதிரி சிவனோட பார்வதி சேர்ந்து விட்டாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுத்தேவ புருஷம் ஏதத் பகவத சம்போ கர்மஹா தக்ஷ அத்பரத்ருகா. இந்த சிவபெருமானுடைய லீலைகளையும் அதே சமயத்தில் இந்த தக்ஷ யஜ்ஞத்தை அழிச்ச கதையையும் யார் கேட்கிறார்களோ சுதம் பாகவதா சிஷ்யாத் உத்தவான்மே பிரகஸ்பதேகே. இந்த சிவபெருமானுடைய பெருமைகளை யார் சொன்னதுன்னா அதிகமான கிருஷ்ண பக்தி கொண்டவராகிய தூய கிருஷ்ண பக்தராகிய உத்தவரால் சொல்லப்பட்ட கதையாக இது மைத்திரேயருக்கு. அதாவது பகவானுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய உத்தவரால் சொல்லப்பட்டது. பிரகஸ்பதியுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய பகவானுக்கு சிஷ்யர் தான் உத்தவர். நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. பகவானே குருவாந்த உபதேசம் பண்ணியிருக்காரு. பிரகஸ்பதிக்கு சிஷ்யனாக இருக்கக்கூடிய உத்தவர் வாக்கால் கேட்டதான் சிவனுடைய மகிமையை சொல்கிறார். ஸ்ருதம் பாகவதா சிஷ்யாத் உத்தவான்மே பிரகஸ்பதேஹே இதம் பவித்ரம் பரமேச சேஷ்டிதம். இந்த பகவானுடைய இந்த சிவபனுடைய லீலையை இந்த கதையை நம்ம கேட்டோம்னா நம்ம பவித்திரம், இன்னைக்கு நம்ம கேட்டோம்னா பவித்திரம் அடைவோமா. இதான் பவித்திரம் பரமேச சேஷ்டிதம் யசஸ்யம் ஆயுஷ்யம். என்னென்ன பலன்கள் பாருங்கள். நம்மளுக்கு நல்ல புகழ் உண்டாகுமா, ஆயுஷ் விருத்தி ஆகுமா, ஆயுஷ்யம் அகோகம் வர்ஷனம், நம்ம பாப்பங்கள்லாம் எரித்து சாம்பலாக்கிடுமா,
यो नित्यदा आगण्य नरो अनिकीर्तयेत् दुनोत्यहं गौरव भक्ति भावदः. யார் இது தினமும் இந்த தக்ஷனுடைய தக்ஷ யஜ்ஞத்தை கதையை சரித்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அதிகமான பகவானிடத்தில் அதிகமான பக்தி நமக்கும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா.